விசிடி நம்பர் 2198. இடம் சாலேப்பூர், ஒடிசா. முதல் பாகம். முரளி தேதி 29/10/1965 மற்றும் 66. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 22/7/2016. விசிடி நம்பர் 2198. பிளேஸ் சாலேப்பூர், ஒடிசா. First part. Murli date 29/10/1965 and 1966. Clarified on 22nd July 2016. रात्रि क्लास चल रहा था। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 29 अक्टूबर 1965 1966। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 29 அக்டோபர் 1965 மற்றும் 66. बात चल रही थी விஷயம் நடந்து கொண்டிருந்தது. भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்தில் भगवान के पीछे भागने के लिए, ढूंढने के लिए பகவானுக்கு பின்னால் ஓடுவதற்காக, பகவானை தேடுவதற்காக कितनी तकलीफें लेते हैं। எவ்வளவு கஷ்டங்களை எடுத்துக்கொள்றாங்க. आधा कल्प धक्का खाते ही रहते हैं। அரை கல்பமாக இடி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், மோதிக்கொண்டே இருக்கிறார்கள். इसलिए धक्का खाते हैं, भगवान को मिलने के लिए। எதற்காக அவர்கள் மோதிக்கொள்கிறார்கள்? பகவானை அடைவதற்காக. और भगवान तो आकर के कहते हैं, மற்றும் பகவான் வந்துவிட்டு சொல்கிறார் कि मेरे लिए धक्का खाने की दरकार नहीं है। என்னவென்றால், எனக்காக நீங்கள் இங்கு அங்கு சென்று விட்டு, मैं तो अपने आप ही आकर के मिलता हूँ। எனக்காக நீங்கள் மோதிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நான் தானாகவே தான் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். आप ही मिलने आता हूँ। தானாகவே வருகிறேன் சந்திக்க. कब आता हूँ? எப்பொழுது வருகிறேன்? जब पतितों को पावन बनाने होता है, எப்பொழுது பதித்தர்களை பாவனமாக்க வேண்டியதாக இருக்கிறதோ, अथवा नरकवासियों को स्वर्गवासी बनाना होता है। மற்றும் நரகவாசிகளை ஸ்வர்கவாசிகளாக ஆக்க வேண்டியதாக இருக்கிறது. नरकवासी कौन बनाता है? நரகவாசியாக யார் ஆக்குறாங்க? स्वर्गवासी कौन बनाता है? ஸ்வர்கவாசியாக யார் ஆக்குறாங்க? नर जिसे मनुष्य कहा जाता है, நரன் யாரை மனிதன் என்று சொல்லப்படுகிறதோ, वो नर नरकवासी बनाता है। அந்த நரன் நரகவாசியாக ஆக்குகிறான். चाहे कितने भी बड़े बड़े हों, அது எவ்வளவு அவர்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, इब्राहिम बुद्ध क्राइस्ट ही क्यों न हो, இப்ராஹிம் புத்த கிரைஸ்டாக இருந்தாலும் சரி, सब सुख की दुनिया से नीचे, அனைவரும் சுகத்தின் உலகத்திலிருந்து கீழே, दुख की दुनिया में, नरक की दुनिया में ले जाते हैं। துக்கத்தின் உலகத்தில், நரகத்தின் உலகத்தில் கொன்று செல்கிறார்கள். मैं आता हूँ நான் வருகிறேன், तो स्वर्ग में ले जाता हूँ, ஸ்வர்க்கத்தில் கொண்டு செல்கிறேன்.
स्वर्ग में कैसे ले जाता हूँ? சொர்க்கத்தில் எப்படி கொண்டு செல்கிறேன்? मैं ही ले जाता हूँ। நான் தான் கொண்டு செல்கிறேன். उसका कारण है அதற்கு காரணம் இருக்கிறது. कि मैं सदैव स्वस्थिति में रहता हूँ। என்னவென்றால் நான் எப்பொழுதுமே சுய ஸ்திதியில் இருக்கிறேன். और जो मनुष्य मात्र की आत्माएं हैं மற்றும் எந்த மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் वो स्वस्थिति में नहीं रहती हैं। அவர்கள் சுய ஸ்திதியில் இருப்பதில்லை. देहभान में रहती हैं, தேகபானத்தில் இருக்கிறார்கள். क्योंकि अपन को देह समझते हैं। ஏனென்றால் தன்னை தேகம் என்று புரிந்து கொள்கிறார்கள். देह विनाशी है, தேகம் அழியக்கூடியதாகும். स्व माने आत्मा अविनाशी है। ஸ்வ என்றால் ஆத்மா அழிவற்றதாகும். अविनाशी आत्मा की याद में रहने से அழிவில்லாத ஆத்மாவினுடைய நினைவில் இருக்கும் காரணத்தால் मनुष्य से देवता बन जाते हैं। மனிதர்களில் இருந்து தேவதைகளாகி விடுகிறோம். ये बात मैं ही बताता हूँ। இந்த விஷயம் நான் தான் சொல்கிறேன். कि स्व स्थिति में रहेंगे, என்னவென்றால் சுய ஸ்திதியில் இருந்தால் ज्योति बिंदु आत्मा की स्थिति में रहेंगे ஒளி புள்ளி ஆத்மாவினுடைய ஸ்திதியில் இருந்தால் तो स्वर्गवासी देवता बनेंगे। அப்பொழுதுதான் ஸ்வர்கத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகளாக ஆக முடியும். देह की याद में रहेंगे, चाहे अपनी देह हो தேகத்தின் நினைவில் இருந்தால் அது பலே தன்னுடைய தேகமாக இருந்தாலும் चाहे दूसरे की देह हो, அது மற்றவர்களின் உடலாக இருந்தாலும் दूसरे की इंद्रियां हो, மற்றவர்களின் இந்திரியங்களாக இருந்தாலும் சரி, उनकी याद में रहेंगे அவர்களின் நினைவில் இருந்தால் तो नरकवासी बनेंगे। அவற்றின் நினைவில் இருந்தால் பிறகு நரகவாசிகளாக ஆகிவிடுவீர்கள். तो इस समय ஆகவே இந்த நேரத்தில் संगम युग में जब ये मालूम पड़ता है சங்கம் யுகத்தில் எப்பொழுது இது தென்படுகிறதோ तो अंदर में अच्छी कहक आती है அப்பொழுது உள்ளுக்குள் இது நல்ல விதமாக வருகிறது. कि हम कैसे छी बन गए थे। நாம் எப்படி அழுக்காக ஆகிவிட்டோம். देह को याद करते करते உடலை நினைவு செய்து கொண்டு देह की इंद्रियों को याद करते करते தேகத்தின் இந்திரியங்களை நினைவு செய்து கொண்டு देह के पदार्थों को याद करते करते தேகங்களின் பதார்த்தங்களை நினைவு செய்து கொண்டு பொருட்களை நினைவு செய்து கொண்டு देह के संपर्कियों और தேகத்தின் தொடர்பினர்கள் மற்றும் संबंधियों को याद करते करते சம்பந்தங்களை நினைவு செய்து கொண்டு ऐसे छी बन गए। எப்படி நாம் அழுக்காக ஆகிவிட்டோம். अभी बाबा द्वारा कितने अच्छे बनते हैं। இப்பொழுது பாபாவின் மூலமாக எவ்வளவு நல்லவங்களாக ஆகுகிறோம். बाबा को பாபா யாரு? उस आत्मा का नाम क्या? அந்த ஆத்மாவினுடைய பெயர் என்ன? जो छी से अच्छा बनाता है। யாரு கெட்டதிலிருந்து நல்லவங்களாக ஆக்குகிறார்? है शिव बाबा। சிவ பாபா அவருடைய பெயர். मेरी आत्मा का ही नाम शिव है। என்னுடைய ஆத்மாவின் பெயர் தான் சிவன் ஆகும்.
औरों की देह का नाम होता है। மற்றவர்களின் உடலின் பெயர் இருக்கிறது. मेरी देह है ही नहीं, ஆனால் எனக்கு வந்து உடலே இல்லை. तो देह का नाम भी नहीं है, அப்படி இருக்கும் பொழுது உடலுடைய பெயரும் இல்லை. क्योंकि मैं देहवान में रहकर काम ही नहीं करता हूँ। ஏனென்றால் நான் தேகபானத்தில் இருந்து கொண்டு வேலையை செய்வதில்லை. मैं देह में प्रवेश करता हूँ, நான் தேகத்தில் வந்து பிரவேசம் செய்கிறேன். देह तो धारण करता हूँ, தேகத்தை தாரணை செய்கிறேன். लेकिन ஆனால் देहवान में नहीं आता। தேகபானத்தில் நான் வருவதில்லை. इसलिए அதனால்தான் मेरा नाम शिव है। என்னுடைய பெயர் சிவன் ஆகும். मेरी बिंदी का ही नाम शिव है। என்னுடைய புள்ளியின் பெயர் தான் சிவன் ஆகும். बल शरीर के द्वारा कार्य करता हूँ, பலே நான் உடல் மூலமாக வேலையை செய்கிறேன். मुख से बोलता हूँ, வாயின் மூலமாக சொல்கிறேன். आँखों से देखता हूँ, கண்கள் மூலமாக பார்க்கிறேன். कानों से सुनता भी हूँ, காதின் மூலமாக கேட்கிறேன். क्योंकि ஏனென்றால் हर एक इंद्रियों के द्वारा ही संबंध जोड़े जाते हैं। ஒவ்வொரு இந்திரியங்களின் மூலமாக தான் சம்பந்தத்தை உறவை வந்து இணைக்கப்படுகிறது. मैं भी आकर के तुम बच्चों के साथ நானும் கூட வந்துவிட்டு குழந்தைகளாகிய உங்களோடு इच्छा अनुसार ஆசைக்கு தகுந்தம் போல तुम्हारी इच्छा अनुसार உங்களுடைய ஆசை எப்படி இருக்கிறதோ அதன்படி सब प्रकार के संबंध जोड़ता हूँ। அனைத்து விதமான உறவுகளையும் இணைத்துக் கொள்கிறேன். परंतु ஆனால் संबंध जोड़ते हुए भी சம்பந்தத்தை இணைத்துக் கொண்டும் கூட देह के ही संबंध होते हैं। தேகத்தின் சம்பந்தம் தான் இருக்கிறது, உறவு இருக்கிறது. देह की इंद्रियों के द्वारा ही संबंध होते हैं। தேகத்தின் இந்திரியங்கள் மூலமாக தான் உறவு இருக்கிறது. मेरी आत्मा என்னுடைய ஆத்மா उन बंधनों में नहीं फंसती, அந்த பந்தனங்களில் வந்து மாட்டிக்கொள்வதில்லை. क्योंकि सदैव आत्मिक स्थिति में रहता हूँ। ஏனென்றால் எப்பொழுதுமே ஆத்மீக ஸ்திதியில் தான் இருக்கிறேன். तो तुम बच्चे भी ஆகவே குழந்தைகளாகிய நீங்களும் जब सदैव आत्मिक स्थिति में रहेंगे எப்பொழுது வந்து தொடர்ந்து ஆத்மீக ஸ்திதியில் இருப்பீர்களோ तो भले स्वर्ग में सत्युग त्रेता में देवताएं बनेंगे, भले स्वर्गத்தில் சத்யுக திரேதா யுகத்தில் தேவதைகள் ஆகுவீர்கள். लेकिन ஆனால் संबंधों में रग नहीं जाएगी। சம்பந்தங்களில் வந்து புத்தி செல்லாது. कोई कर्म बंधन कर्म इंद्रियों का नहीं बंधेगा। அது மற்றும் கர்மேந்திரியங்களில் எந்த ஒரு கர்ம பந்தனும் இருக்காது. तो तुम कितने अच्छे बन जाते हो। ஆகவே நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக ஆகிவிடுகிறீர்கள். अभी तो देखो कितने कंगाल दुखी, ஆனால் இப்பொழுது பாருங்கள் நீங்கள் எவ்வளவு ஏழையாக துக்கம் நிறைந்தவர்களாக, कितने झूठे, कितने गंदे, எவ்வளவு பொய்யானவங்களாக, எவ்வளவு அழுக்கானவங்களாக. अरे इस वैश्यालय में आकर के तुम क्या हो गए हो। அரே இந்த வேசியாலயத்தில் வந்துவிட்டு நீங்கள் என்னவாகிவிட்டீர்கள். अभी बाप आकर के இப்பொழுது தந்தை வந்துவிட்டு हमको शिवालय का मालिक बनाते हैं। நம்மளை வந்து சிவாலயத்துக்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். क्या से क्या बदल देते हैं। என்னவாக இருந்து என்னவாக மாற்றி விடுகிறார். है वैश्यालय से निकाल करके
வைஷ்யாலயத்தில் இருந்து கொண்டு நம்மளை வெளியேற்றிவிட்டு शिवालय का मालिक बनाते हैं। சிவாலயத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். शिवालय, जिस शिवालय में चारों ओर देवताओं की मूर्तियां रखी होती हैं। சிவாலயம், எந்த சிவாலயத்தில் 4 பக்கமும் தேவதைகளின் மூர்த்தி வைக்கப்படுகிறது. बीच में उनका बनाने वाला बाप जो मनुष्य से மற்றும் நடுவில் அவர்களை உருவாக்கக்கூடிய தந்தை யார் देवता बनाता है, மனிதர்களில் இருந்து தேவதைகளாக ஆக்குகிறார். वो बैठा हुआ है। அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். उसे शिवालय कहा जाता है। அதை தான் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. वो जो भी देवताएं चारों ओर बैठे हुए हैं, எந்த தேவதைகள் எல்லாம் 4 புறமும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், वो किसकी उपासना कर रहे हैं? அவர்கள் யாரை வணங்குகிறார்கள்? है एक की कर रहे हैं या अनेकों की कर रहे हैं? एक की उपासना कर रहे हैं। ஒருத்தருடையதை செய்கிறார்களா, இல்லையானால் நிறைய பேரை வணங்குகிறார்களா? ஒரே ஒருத்தரை மற்றும் தான் அவர்கள் பூஜை செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். इंद्रियों से भी एक की उपासना, ஞான இந்திரியங்கள் மூலமாகவும் ஒருத்தரை தான் வழிபடுகிறார்கள். और कर्मेंद्रियों से भी கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் एक की उपासना, उपमाने नजदीक, ஒருத்தரை தான் வழிபடுகிறார்கள். அதை தான் இந்தியில் உபாசனா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உப்பு என்றால் அருகில், आसन माने आसन लगा कर बैठते हैं। ஆசன் என்றால் அருகில் அமருகிறார்கள். एक से सुनते हैं और कोई से नहीं सुनते हैं। कहाँ की यादगार? ஒருத்தரிடமிருந்து கேட்கிறார்கள் மற்றும் வேறு யாரிடம் இருந்தும் கேட்பதில்லை. இது எங்க இருக்கக்கூடிய நினைவார்த்தமாகும்? है ये संगम युगी स्वर्ग की यादगार है। இது சங்கமயுக ஸ்வர்க்கத்தினுடைய நினைவார்த்தங்கள் ஆகும். एक से सुनना, अगर अनेकों से सुनते हैं, ஒருத்தரிடமிருந்து கேட்பது. ஆகவே நிறைய பேரிடமிருந்து கேட்டால், अनेकों की सुनाई हुई बातों पर विश्वास करते हैं, நிறைய பேர் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பினால், तो बाबा ने बता दिया, பிறகு பாபா சொல்லிவிட்டார், अनेकों से सुनेंगे तो व्यभिचारी ज्ञान हो जाएगा। நிறைய பேரிடமிருந்து கேட்டால் பிறகு விபச்சார ஞானமாகிவிடும். ज्ञान हो जाएगा तो उसका रिजल्ट क्या होगा? விபச்சார ஞானமாகிவிட்டால் பிறகு அதனுடைய ரிசல்ட் என்னவாகும்? 63 जन्मों में और धर्म पिताओं और उनके फॉलोअर्स से सुनने लगे पड़ेंगे। 63 பிறவிகளில் மற்ற தர்ம பிதாக்கள் மற்றும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸிடம் இருந்து கேட்க தொடங்கி விடுவோம். वहाँ भी तुम्हारे कान व्यभिचारी हो जाएंगे, அங்கேயும் கூட உங்களுடைய காது விபச்சாரமாகிவிடும், इंद्रियां व्यभिचारी हो जाएंगी, இந்திரியங்கள் விபச்சாரமாகிவிடும். रिजल्ट ये निकलेगा அதனுடைய ரிசல்ட் என்ன வெளிவரும் என்றால், कि तुम और धर्मों में कन्वर्ट होने वाले நீங்கள் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய, भारत को भारतवासियों को धोखा देने वाले பாரதத்தை மற்றும் பாரதவாசிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய विधर्मी बन जाएंगे, விதர்மி ஆகிவிடுவீர்கள். जन्म जन्मांतर के लिए विदेशी बन जाएंगे। ஜன்ம ஜன்மாந்திரத்துக்காக நீங்கள் விதேசிகள் ஆகிவிடுவீர்கள். इसलिए बाप कहते हैं அதனால் தான் தந்தை சொல்கிறார், एक से सुनना है, ஒருத்தரிடமிருந்து கேட்க வேண்டும், अनेकों से नहीं सुनना है। நிறைய பேரிடமிருந்து கேட்க கூடாது. शूटिंग कहाँ हो रही है? இதனுடைய ஷூட்டிங் எங்க நடக்கிறது? है
संगम युग में ही शूटिंग हो रही है। சங்கம் யுகத்தில் தான் ஷூட்டிங் நடக்கிறது. जो और मनुष्यों की बातें सुनने लग पड़ते हैं, யார் மற்ற மனிதர்களின் விஷயத்தை கேட்க தொடங்கி விடுகிறார்கள். बत्ती करने के बाद 9 दिन की बत्ती है। 9 நாளுக்கான பட்டியாக இருக்கிறது. பட்டியை செய்து முடித்த பிறகும் கூட जैसे गर्भ में बत्ती होती है, எப்படி கர்ப்பத்தில் பட்டி இருக்கிறது, वही खाना वही पीना அங்கேதான் சாப்பிடுவது, அங்கேதான் குடிப்பது, वही श्वास लेना, அங்கேதான் மூச்சு எடுப்பது. बाहर की दुनिया से कनेक्शन टूट जाता है। வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அங்கு முடிந்து விடுகிறது. ऐसे ये भी அதே போலவேதான் இதுவும் கூட बाप के घर में आत्मा पहुंच करके தந்தையினுடைய வீட்டில் ஆத்மா சேர்ந்த பிறகு 9 दिन की बत्ती करती है, 9 நாளுக்கான பட்டியை செய்கிறது. बाप का बच्चा बनती है। தந்தையினுடைய குழந்தையாக ஆகுகிறது. तो जो बाप के बच्चे बने, ஆகவே யாரு தந்தையினுடைய குழந்தையாக ஆகினாங்களோ उनको बाप की बात ही सुनना चाहिए ना। அவங்களுக்கு தந்தையினுடைய பேச்சை தானே கேட்க வேண்டும். निश्चय बुद्धि बने, पहले तो खून से भी लिख के देते थे, நிச்சய புத்தி ஆகினால் முதலில் ரத்தத்தில் கூட எழுதி கொடுத்தார்கள். अभी इतने खून से निकलने वाले तो नहीं है, ஆனால் இப்பொழுது இவ்வளவு ரத்தத்தால் எழுதக்கூடியவர்கள் இல்லை. लेकिन कागज पर तो लिख के देते हैं, काम पर पेपर पर लिख के देते हैं। ஆனால் பேப்பர்ல எழுதி கொடுக்கறாங்க இல்லையா, ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கறாங்க. तो ऐसे जो लिखने वाले हैं वो भी दूसरों की बातें सुनते और धारण करते हैं या नहीं करते? ஆகவே இப்படி செய்யக்கூடியவர்களும் கூட மற்றவர்களுடைய விஷயத்தை கேட்கிறார்கள் மற்றும் அதை தாரணை செய்கிறார்களா இல்லையா? नहीं करते, செய்வது இல்லையா என்ன? करते हैं तो काहे की शूटिंग करते हैं? செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஷூட்டிங்கை செய்கிறார்கள்? और धर्मों में कन्वर्ट हो जाने की शूटिंग कर रहे हैं। மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஷூட்டிங்கை செய்கிறார்கள். अभी रिजल्ट निकलना शुरू, இப்பொழுது ரிசல்ட் வெளியே வரத்துக்கு தொடங்கி விட்டது. क्योंकि ஏனென்றால் भारतवासी देवताएं जो द्वापर युग से अपन को हिंदू कहलाने लगे, துவாபர யுகத்திலிருந்து பாரதவாசி தேவதைகள் யாரு தன்னை இந்து என்று சொல்ல தொடங்கி விட்டார்களோ वो हिंदू ही दूसरे धर्मों में कन्वर्ट होते हैं। அந்த இந்துக்கள் தான் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள். दूसरे धर्म के जो पक्के होते हैं மற்ற தர்மத்தை பக்காவாக சார்ந்தவர்கள் वो कभी और कोई धर्म में नहीं जाते, அவர்கள் எப்பொழுதுமே மற்ற தர்மத்தில் எந்த ஒரு தர்மத்திலும் செல்வதில்லை. दूसरों की बातें भी नहीं सुनते, மற்றவர்களின் விஷயத்தையும் கேட்க மாட்டார்கள், दूसरों का धर्म ग्रंथ भी नहीं छूते, மற்றவர்களின் தர்ம கிரந்தத்தையும் கூட அவர்கள் தொடமாட்டார்கள். वो सिर्फ अपने धर्म पिता को ही मानते हैं। அவர்கள் வெறும் தன்னுடைய தர்ம பிதாவை மட்டும் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ये तो भारतवासी हिंदू हैं இவர்கள் பாரதவாசிகள் இந்துக்கள் ஆவார்கள். जो सतयुग त्रेता में देवताएं भी थे, யாரு சத்யுக திரேதா யுகத்தில் தேவதையாகவும் இருந்தார்கள். देवता बनने से पहले संगम युग में 9 कुरी के ब्राह्मण थे। தேவதை ஆகுவதற்கு முன்னால் சத்யுகத்தில் 9 குறிக்கான பிராமணர்களாக இருந்தார்கள். சங்கம் யுகத்தில் 9 குறியை சேர்ந்த பிராமணர்களாக இருந்தார்கள். कोई कहेगा 9 कुरियों के ब्राह्मण क्यों थे? யாராவது கேட்கிறார்கள், ஏன் 9 குறிகளை சேர்ந்த பிராமணர்களாக இருந்தார்கள்? क्योंकि ஏனென்றால் 63 जन्मों में 63 பிறவிகளில் जिन 9 धर्मों में कन्वर्ट होकर के जाते हैं, எந்த 9 தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிவிட்டு செல்கிறார்களோ उन्हीं 9 धर्मों से அதே 9 தர்மங்களில் இருந்து कन्वर्ट होकर के फिर 9 कुरियों के संगम युग में ब्राह्मण बनते हैं। பிறகு 9 குறிக்கான சங்கம் யுகத்தில் பிராமணர்கள் ஆகுகிறார்கள். 2 प्रकार के ब्राह्मण हैं, 2 விதமான பிராமணர்கள் இருக்கிறார்கள்.
एक है पक्के पक्के मुखवंशावली ब्राह्मण, ஒன்று என்னவென்றால் பக்கவான முகவம்சாவளி பிராமணர்களாக இருக்கிறார்கள். जो ब्रह्मा के मुख से सुनाई हुई शिव बाबा की யாரு பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்லப்பட்ட சிவபாபாவின் बातों पर ही विश्वास करते हैं, விஷயங்களை மட்டும்தான் நம்புகிறார்கள். मुरलियों पर ही विश्वास करते हैं, முரளிகளின் மீதுதான் நம்புகிறார்கள். गीता ज्ञान के ऊपर ही विश्वास करते हैं, கீதை ஞானத்தின் மீது மற்றும் தான் நம்புகிறார்கள். गीतापति भगवान को ही मानते हैं, கீதாபதி பகவானை மற்றும் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். दूसरे वो हैं जो कुखवंशावली बन गए, இன்னொருத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் யாரு குகவம்சாவளியாக ஆகிவிட்டார்கள். मुख से सुनाई हुई बातों पर ध्यान नहीं उतना देते, வாயின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் மீது அவ்வளவு கவனம் அவர்கள் செலுத்துவதில்லை. उन्हें नशा रहता है हमने ब्रह्मा की गोद ली है, அவர்களுக்கு இந்த போதை இருக்கிறது என்னவென்றால் நாங்க பிரம்மாவினுடைய மடியை எடுத்துக்கொண்டோம் என்று. उन गोद लेने वालों में அந்த மடியை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களில் देवभान बढ़ेगा தேகபானம் அதிகமாகுமா? या सुनाने वाले का आत्माभिमान बढ़ेगा? இல்லையா நான் சொல்லக்கூடியவரில் ஆத்மாபிமானம் அதிகமாகுமா? है, देवभान बढ़ जाता है, தேகாபிமானம் அதிகரித்து விடுகிறது. तो गोद का नशा रखने वालों में ஆகவே மடியினுடைய போதையில் இருக்கக்கூடியவர்களை चंद्रवंशियों से लेकर के சந்திரவம்சிகளில் இருந்து इस्लामी बौद्धी क्रिश्चियन आदि धर्मों में कन्वर्ट होने वाले सब आ गए, இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன்ல கன்வெர்ட் ஆகக்கூடியவர்கள் அனைவருமே வந்து விட்டார்கள். वो सब அவர்கள் அனைவரும் बड़े से बड़े बच्चे हैं बाप के, தந்தையினுடைய பெரியதிலும் பெரிய குழந்தைகளா या नंबरवार छोटे बच्चे हैं? இல்லையா நான் வரிசைகரமாக சிறிய குழந்தைகளா? छोटे बच्चे हैं, சிறிய குழந்தைகள் ஆவார்கள். छोटे बच्चों में उतनी अकल नहीं होती है, சிறிய குழந்தைகளில் அவ்வளவு புத்தி இருப்பதில்லை. बड़े बच्चे में जो सबसे बड़ा बच्चा होता है பெரிய குழந்தையில் யார் மிகவும் பெரிய குழந்தையாக இருக்காங்களோ अकल ज्यादा होती है, அவங்கள புத்தி அதிகமாக இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் प्योरिटी की पावर से पैदा होते हैं, பியூரிட்டியினுடைய பவரின் மூலமாக அவர்கள் பிறக்கிறார்கள். बाप भी कहते हैं தந்தையும் கூட சொல்கிறார் कि बुद्धिमानों की बुद्धि तो मैं हूँ, புத்திமானுக்கெல்லாம் புத்தி அதாவது நான் தான் ஆவேன். शिव बाप है, புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி நான் தான் ஆவேன். சிவ தந்தை ஆவார். जो बुद्धिमानों की बुद्धि बाप के बच्चे हैं யாரு புத்திசாலியின் குழந்தைகள் இருக்கிறார்கள்? वो बच्चे புத்திசாலி தந்தையினுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் किसी की सुनी सुनाई बातों पर विश्वास नहीं करते हैं, யார் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்களை உடனடியே நம்ப மாட்டார்கள். कोई कितना भी ग्लानि सुनाए யார் எவ்வளவு வேணாலும் அவதூறங்களை நிந்தனைகளை சொல்லலாம். दोनों बच्चों के दिल में ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய மனதில் पक्का विश्वास है உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. कि हम बुद्धिमानों की बुद्धि என்னவென்றால் நாம் புத்திசாலியின் புத்தி एक शिव बाप के बच्चे, ஒரே ஒரு சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவோம் என்று. हम कोई ऐरों गैरों के बच्चे नहीं हैं जो दूसरों की बातें सुने, நாம் யாரும் இப்படி அப்படி என்றவர்களின் குழந்தை இல்லை மற்றவர்களை விஷயத்தின் கேட்பதற்காக. ब्रह्मा के बच्चे नहीं है दाढ़ी मूछ वाले के, தாடி மீசை உடைய பிரம்மாவினுடைய குழந்தைகளும் இல்லை. वो भी मनुष्य है, அவர்களும் மனிதர்கள் ஆவார்கள். इब्राहिम बुद्ध क्राइस्ट आदि धर्म पिताओं के भी बच्चे नहीं है, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் போன்றவர்களின் குழந்தையும் இல்லை.
भले उन्होंने कितनी भी बुद्धिमत्ता से பலே அவர்கள் எவ்வளவு வேணாலும் தன்னுடைய புத்தியின் மூலமாக अपने धर्म की धारणाएं सिखाई हो, தன்னுடைய தர்மத்தின் தாரணைகளை கற்றுக் கொடுத்திருக்கலாம், धर्म की स्थापना की हो, தர்மத்தை படைத்திருக்கலாம். लेकिन ஆனால் वो कोई भी धर्म पिताएं அவர்கள் எந்த ஒரு தர்ம பிதாவாக இருந்தாலும் சரி, बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चे नहीं कहे जा सकते, புத்திமான் தந்தையினுடைய புத்திசாலி குழந்தைகள் என்று சொல்லப்பட முடியாது. क्योंकि ஏனென்றால் सब धर्मों की मान्यता है அனைத்து தர்மங்களின் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது कि भगवान निराकार है. என்னவென்றால் பகவான் உருவமில்லாதவர் ஆவார். मुसलमानों इस्लामियों से पूछो, முஸ்லிம் மற்றும் இஸ்லாமிகளிடம் கேளுங்கள், भगवान निराकार है பகவான் உருவமற்றவரா? तो तुम्हारी जन्नत की स्थापना कौन करता है? அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஜன்னத் ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பு யார் செய்றாரு? कोई धर्म पिता ने तो आज तक 2500 साल के अंदर எந்த ஒரு தர்ம பிதாவும் 2500 வருடங்களுக்குள்ள जो हिस्ट्री मिलती है मनुष्यों की, எந்த மனிதர்களின் ஹிஸ்டரி கிடைக்கிறதோ किसी ने स्वर्ग नहीं बनाया. அதுல யாருமே ஸ்வர்க்கத்தை உருவாக்கவில்லை. सब धर्म पिता उनके फॉलोअर्स அனைத்து தர்ம பிதாக்கள் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் नरक की ओर जाते रहे, நரகத்தை நோக்கிதான் சென்று கொண்டே இருந்தார்கள், दुख की दुनिया की ओर जाते रहे. துக்கத்தின் உலகத்தை நோக்கிதான் சென்று கொண்டே இருந்தார்கள். तो फिर ये जन्नत किसने बनाई? பிறகு இந்த ஜன்னத் ஸ்வர்க்கத்தை யார் உருவாக்கினார்கள்? अब कहेंगे हमारे ग्रंथों में तो लिखा हुआ है. இப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய கிரந்தங்களில் புத்தகங்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. कि खुदा ने जन्नत बनाई. என்னவென்றால் खुदा ஜன்னத்தை உருவாக்கினார். उस जन्नत का मुखिया आदम ईव को बनाया. அந்த ஜன்னத் அதாவது ஸ்வர்க்கத்தினுடைய தலைவன் தலைவியாக ஆடம் மற்றும் ஈவை வைத்தார். तो पक्का मान लेना चाहिए कि जो जन्नत बनाने वाला है அப்பொழுது உறுதியாக இது ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் யார் ஜன்னத்தை உருவாக்குகிறாரோ वो निराकार तो नहीं होगा ना. அப்பொழுது அவர் உருவமற்றவராக இருக்க முடியாது இல்லையா? जो कहते हैं गॉड इज ट्रुथ, யார் சொல்றாங்க காட் இஸ் ட்ரூத், கடவுள் உண்மையானவர், गॉड इज वन, கடவுள் ஒருத்தர் தான், ट्रुथ इज वन. உண்மையே ஒண்ணுதான். 2-4 बातें, 2-4 விஷயங்கள், एक दूसरे को क्रॉस करने वाली बातें ஒருத்தர் இன்னொருத்தரை கிராஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் सत्य हो सकता है? உண்மையாக இருக்க முடியுமா? என்ன हो सकता है? नहीं हो सकता. இருக்க முடியாது. भगवान जो आकर के सुनाता है பகவான் விட்டு என்ன புரிய வைக்கிறாரோ वो गॉड इज वन है, அவர் காட் இஸ் ஒன், கடவுள் ஒருத்தர் தான் ஆவார், गॉड इज ट्रुथ है, கடவுள் உண்மையானவர் ஆவார். वो एक ही बात सुनाता है, அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். उसमें कभी क्रॉस नहीं हो सकता. அதுல எதுவுமே கிராஸ் ஆக முடியாது. चाहे ब्रह्मा के द्वारा பலே பிரம்மாவின் மூலமாக बड़ी माँ रूपी பெரிய அம்மாவாக இருக்கக்கூடிய गीता माता के द्वारा सुनाए, கீதா மாதாவின் மூலமாக சொல்லப்பட்ட, चाहे वो बाप डायरेक्ट आकर के बाप के रूप में सुनाए, இல்லையானால் அந்த விஷயத்தை டைரக்டாக விட்டு தந்தையின் ரூபத்தில் சொன்னாலும், और चाहे वो सुप्रीम टीचर के रूप में सुनाए, இல்லையானால் அந்த விஷயங்கள் சுப்ரீம் டீச்சரின் ரூபத்தில் சொன்னாலும், कोई भी बातों में 2 क्रॉस करने वाली बातें पैदा नहीं हो सकती. எந்த ஒரு விஷயத்திலும் 2 விஷயங்களை கிராஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உருவாக முடியாது. ब्रह्मा के मुख से सुनाया, பிரம்மாவின் வாயின் மூலமாக சொன்னார். ब्रह्मा वाली आत्मा பிரம்மானுடைய ஆத்மா गुलजार दादी के मुख से सुनाती है. குல்ஜார் தாதியின் வாயின் மூலமாக சொல்கிறார். क्या दोनों की वाणियों में कहीं कोई क्रॉस मिलता है? அப்பொழுது என்ன 2 பேருடைய வாணிகளில் ஏதாவது ஒன்னு கிராஸ் பண்ணக்கூடியது கிடைக்கிறதா?
अव्यक्त वाणी में அவ்யக்தவாணியில் और शिव की वाणी में कोई क्रॉस करने वाली बात आती है? மற்றும் சிவனுடைய வாணியில் ஏதாவது ஒரு விஷயம் கிராஸ் பண்ணக்கூடியதாக வருகிறதா என்ன? कभी आई? ஏதாவது வந்துச்சா? तो देखो भगवान जब आता है அப்பொழுது பாருங்கள், பகவான் எப்பொழுது வருகிறாரோ तो प्रवृत्ति में आता है, அப்பொழுது இல்லறத்தில் தான் வருகிறார். बेहद की प्रवृत्ति में आता है। எல்லைக்கு அப்பாற்பட்ட இல்லறத்தில் வருகிறார். और प्रवृत्ति तो माता पिता की ही होती है। ஆகவே அந்த இல்லறம் வந்து அம்மா அப்பாவினுடையதாக தான் இருக்கிறது. बाप इसलिए कहते हैं தந்தை அதனால் தான் சொல்கிறார்கள், कि मेरी बात तो माननी ही चाहिए, என்னுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும், लेकिन माता की भी बात माननी चाहिए। ஆனால் கூடவே அம்மாவினுடைய விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो दुनिया की माताओं के बीच ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்களின் நடுவில் अब माताओं की माता कौन? அனைத்து அம்மாக்களும் அம்மா யாரு? कौन? யாரு? जगदम्बा। ஜெகதம்பா ஆகுறாங்க. जगदम्बा में भी ஜெகதம்பாவில் கூட जब महाकाली का पार्ट बजाती है जगदम्बा, எப்பொழுது ஜெகதம்பா வந்து மகாகாளியினுடைய பாட்டை செய்றாங்க, तो उसमें चंद्रमा के रूप में कौन पार्ट बजाता है? அதுல சந்திரனின் ரூபத்தில் யார் பாட்டு செய்றாங்க? मस्तक में நெற்றியில் ब्रह्मा। பிரம்மா. तो साबित होता है ஆகவே அதன் மூலமாக இது நிரூபணமாகிறது कि ब्रह्मा ही मूल आत्मा है, जो जगदम्बा के अंदर पार्ट बजाती है। பிரம்மா தான் முக்கியமான ஆத்மா ஆவாங்க. யாரு வந்து ஜெகதம்பாக்குள்ள பாட்டு செய்றாரு. जगदम्बा में सहन शक्ति इतनी नहीं होती है जो माता में होनी चाहिए। ஜெகதம்பாக்குள் இவ்வளவு சகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருப்பதில்லை. எவ்வளவு ஒரு தாயில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு होती है। இருக்கிறதா என்ன? ब्रह्मा में इतनी सहन शक्ति थी प्रैक्टिकल में। ஆனால் பிராக்டிக்கலில் பிரம்மாவில் இவ்வளவு வந்து சகிப்புத்தன்மை क्या இருந்தது. आज तक कोई भी ब्रह्मा कुमार, प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी என்னவென்றால் இன்று வரை கூட எந்த ஒரு பிரம்மகுமார், பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் வந்து ये नहीं कह सकता कि ब्रह्मा बाबा ने हमको दुख दिया। பிரம்ம பாபா எங்களுக்கு துக்கத்தை கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. उन्होंने दुख सहन किया। அவர் வந்து துக்கத்தை சகித்து கொண்டார். जिस बहेलिए ने बात का बाण मार करके उनको घायल कर दिया, எந்த வேடன் வந்து விஷயத்தினுடைய அம்பின் மூலமாக அவரை காயமடைய வைத்தார், उसको भी दुख नहीं दिया। அவருக்கும் கூட அவர் துக்கத்தை கொடுக்கவில்லை. तो बताओ ஆகவே சொல்லுங்கள், ऐसे ब्रह्मा की बात माननी चाहिए या नहीं माननी चाहिए? இப்படிப்பட்ட பிரம்மாவினுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? उनका सबसे बड़ा गुण कौन सा? அவருடைய மிகவும் பெரிய குணம் என்னவாகும்? सहन शक्ति। சகிப்புத்தன்மை. इसलिए बोला அதனால் தான் சொல்லியிருக்கிறார், मन मना भव। மன் மனா பவ. क्या करो? என்ன செய்யுங்கள்? मेरे मन में समा जाओ। என்னுடைய மனதில் அடங்கி விடுங்கள். मत माने मेरे मन माने मना, मना माने मन में, மத் என்றால் என்னுடைய, மனா என்றால் என்னுடைய மனதில், भव माने समा जा। பவ் என்றால் அடங்கி விடுங்கள். अब இப்பொழுது कहने वाला कौन? சொல்லக்கூடியவர் யாரு? कौन? யாரு? अरे ये कौन कहता है? அரே இது வந்து யார் சொல்றாரு? आत्मा का नाम बताओ। ஆத்மாவினுடைய பெயரை சொல்லுங்க என்று சொல்றாரு. है? ब्रह्मा बाबा कहता है। யார சொல்றாங்க? பிரம்ம பாபா. அதுக்கு பாபா சொல்றாரு. பிரம்ம பாபா சொல்றாரா? बापट्ठे। ரொம்ப புத்தி உடையவர்கள் ஆகிவிட்டீங்க. देहदारी की तरफ चली गई। ब्रह्मा के अंदर ब्रह्मा कहता है, புத்தி தேகதாரிக்குள் சென்று விட்டதா? தேகதாரியின் பக்கம் பிரம்மாவை நினைவு செய்யுங்கள் என்று பிரம்மா சொல்வாரா? हाँ शिव कहता है, तो शिव को मन है अपना। ஆகவே சிவன் சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது சிவனுக்கு மனம் இருக்கிறதா? वो सोच विचार करता है, அவர் சிந்திக்கிறாரா, யோசிக்கிறாரா? असोचता है,
சிந்தனை செய்யாதவரா இல்லையானால் सोचने विचार करने वाला है சிந்திக்க யோசிக்கக்கூடியவரா? असोचता है, उसको तो मन है ही नहीं, யோசிக்காதவர், அவருக்கு மனமே இல்லை. तो कैसे कहेगा அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சொல்வாரு? मत मना भव मेरे मन में समा जा। மன்மனாபவ், என்னுடைய மனதில் அடங்கி விடுங்கள் என்று. अरे तेरे को तो मन ही नहीं है, समा कहाँ से जाऊं? அரே, உங்களுக்கு மனமே இல்லை, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அதுல அடங்குவது? तो कहता है அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறார், मैं जिसमें प्रवेश करता हूँ நான் யாருக்குள் பிரவேசம் ஆகுகிறேனோ उसमें तो मन है। அவருக்குள் மனம் இருக்கிறது இல்லையா? किसमें प्रवेश करता हूँ யாருக்குள் பிரவேசம் செய்கிறேன்? है? हाँ, पहले तो முதலில் நான் इस मनुष्य सृष्टि के बाप में प्रवेश करता हूँ। இந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தையில் பிரவேசம் செய்கிறேன். इसलिए எதற்காக? ज्ञान सुनाने के लिए, ஞானத்தை சொல்வதற்காக. ज्ञान सुनाने के लिए न जगदम्बा में प्रवेश करता हूँ, ஞானத்தை சொல்வதற்காக ஜெகதம்பாவிற்குள்ள பிரவேசம் செய்வதில்லை. इसमें प्रवेश करता हूँ யாருக்குள் பிரவேசம் செய்கிறேன்? प्रजापिता में प्रवेश करता हूँ, मनुष्य सृष्टि के बाप में। பிரஜாபிதா மனித சிருஷ்டியினுடைய தந்தைக்குள் பிரவேசம் செய்கிறேன். माता में प्रवेश नहीं करता हूँ, அம்மாக்குள் பிரவேசம் செய்வதில்லை. क्या ब्रह्मा में प्रवेश नहीं किया அப்பொழுது என்ன பிரம்மாவில் பிரவேசம் செய்யவில்லையா? है? ब्रह्मा नाम क्यों रखा பிரம்மா என்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டது? है? अरे काम के आधार पर नाम रखे जाते हैं शास्त्रों में। அரே, சாஸ்திரங்களில் செயலுக்கு தகுந்தபடி பெயரை வைக்கப்படுகிறது. ब्रह्मा ने काम किया, பிரம்மா किसका? வேலை செய்திருக்கிறார். யாருடைய? बड़ी माँ का। பெரிய அம்மாவின். इसलिए नाम रखा ब्रह्मा, அதனால்தான் பிரம்மா என்ற பெயரை வச்சிருக்காங்க. परंतु तन तन किसका था? पुरुष तन था। ஆனால் உடல் யாருடைய உடலாக இருந்தது? तो बात साबित ஆண் உடலாக இருந்தது. नहीं होती अम्मा की। ஆகவே இந்த அம்மாவினுடைய விஷயம் இங்கு நிரூபணம் ஆகுவதில்லை. क्योंकि ஏனென்றால் ब्रह्मा की तो पूजा भी नहीं होती, பிரம்மாவிற்கு கூட பூஜையே நடப்பதில்லை. माता के रूप में அம்மாவின் ரூபத்தில் मंदिर भी नहीं बनते, கோவில் கூட உருவாகுவதில்லை. मूर्तियां भी नहीं बनती, சிலைகள் கூட உருவாகுவதில்லை. और याद भी कोई नहीं करता। மற்றும் யாரும் நினைவும் கூட செய்வதில்லை. हाँ, सिर्फ संगम युग की यादगार जो ब्रह्मा के मंदिर में रहते हैं, சங்கம் யுகத்தின் நினைவார்த்தம் எது பிரம்மாவினுடைய கோவிலில் இருக்கிறது. प्रसिद्ध मंदिर है अजमेर का। மிகவும் ஃபேமஸான கோவில் இருக்கிறது அஜ்மேர்ல. कहाँ का? எங்க? अज அஜ். अजा कहते हैं भेड़। அஜா என்பது எதுக்காக சொல்லப்படுகிறது என்றால் செம்மறியாடு, बकरी को मेड़ ஆடை சொல்லப்படுகிறது. மற்றும் மேடு என்றால் மேடா. जो भेड़ बकरियों का देश है, அப்படியானால் மேடா என்றால் செம்மறிக்கடா. ஆகவே அப்படிப்பட்டவர்களை பாலனை செய்யக்கூடிய எந்த தேசமாக இருக்கிறதோ, भेड़ बकरियां क्या करती हैं? एक बकरी जिधर जाएगी செம்மறி ஆடுகள் என்ன செய்கிறது? ஒரு ஆடு எந்த பக்கம் செல்கிறதோ उसी के पीछे साथ चली जाए। அவர்களுக்கு பின்னால் தான் அனைவருமே சென்று விடுகிறது. बकरी कैसे बोलती है? मैं। அந்த ஆடு எப்படி சொல்கிறது? மே மே மே. माना அப்படியானால் वो मैं करने वाली खास बकरी जो है, மே மே அதாவது நான் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான ஆடு என்னவாக இருக்கிறதோ, वो कोई ब्राह्मणों की दुनिया में हुई है, அவங்க கண்டிப்பாக இந்த பிராமணர்களின் உலகத்தில் இருந்திருக்காங்க. जो कहती थी யாரு சொல்லிக் கொண்டே இருந்தாங்க?
कि ब्रह्मा के द्वारा பிரம்மாவின் மூலமாக परमपिता परमात्मा गीतापति भगवान का पाठ बजा के चले गए। பரம்பிதா பரமாத்மா கீதாபதி பகவானுடைய பாட்டை செய்துவிட்டு சென்று விட்டார் என்று. लेकिन ஆனால் सारा कार्य तो முழு வேலையும் माँ करती है ना घर का, வீட்ல அம்மா தானே செய்றாங்க. जगदम्बा करेगी ना, ஜெகதம்பா செய்வாங்க இல்லையா? तो मुख्य तो ब्रह्मा हुआ ना। ஆகவே முக்கியமானவர் பிரம்மா ஆகிவிட்டார் இல்லையா? अब ब्रह्मा ने अचानक शरीर छोड़ दिया, இப்பொழுது பிரம்மா வந்து திடீர்னு உடலை விட்டுட்டாரு. तो क्या स्वर्ग स्थापन हो गया அப்பொழுது என்ன ஸ்வர்க்கம் வந்து ஸ்தாபனை ஆகிவிட்டதா? है? भगवान क्या करता है? பகவான் என்ன செய்கிறார்? भगवान तो स्वर्ग स्थापन करता है, பகவான் வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். लेकिन वो बकरी क्या कहती गई? ஆனால் அந்த ஆடு என்ன சொல்லிக் கொண்டே சென்றது? अरे ब्रह्मा ने शरीर छोड़ दिया तो क्या हुआ? அரே பிரம்மா வந்து சரீரத்தை விட்டுட்டாரா அப்படின்னா என்ன ஆச்சு? इससे कोई फर्क नहीं पड़ता। இதனால என்ன ஒரு வித்தியாசமும் வருவதில்லை. ब्रह्मा का काम पूरा करने के लिए பிரம்மாவுடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக मैं बैठी हुई है ना, நான் அமர்ந்திருக்கிறேன் இல்லையா? मैं स्वर्ग बनाऊंगी। நான் தான் ஸ்வர்க்கத்தை உருவாக்குவேன். बड़े बड़े पोस्टर छपा दो, பெரிய பெரிய போஸ்டரை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிடுங்க. ब्रह्मा के रूप में गुलजार दादी को बैठा दो, बैठा दिया कि नहीं? பிரம்மாவினுடைய ரூபத்தில் குல்ஜார் தாதியை நீங்கள் அமர வைத்தாங்களா இல்லையா? विष्णु के रूप में जानकी दादी को बैठा दो, விஷ்ணுவினுடைய ரூபத்தில் ஜானகி தாதியை அமர வையுங்கள். बैठा दिया कि नहीं? அமர வச்சாங்களா இல்லையா? और शंकर के रूप में जिसे महादेव कहा जाता है, மற்றும் சங்கரனுடைய ரூபத்தில் யாரை வந்து மகாதேவ் என்று சொல்லப்படுகிறதோ, बड़े से बड़ा देवता, பெரியதிலும் பெரிய தேவதை, वो मैं खुद बैठी हुई हूँ। அதனுடைய ரூபத்தில் நான் தானே உட்கார்ந்து நிற்கேன். मैं स्वर्ग स्थापन करूंगी। நான் தான் ஸ்வர்க்கத்தை படைப்பேன். अरे तुम्हारा बाप அரே உங்களுடைய தந்தை वो ही आया राम गया राम होके चला गया, அவரே வந்து வந்துட்டாரு போயிட்டாரு. धर्म पिताओं की तरह தர்ம பிதாக்கள் போலவே स्वर्ग स्थापन हुआ? ஸ்வர்க ஸ்தாபனை ஆகிவிட்டதா? हुआ नहीं हुआ? ஆகவில்லை. तो जब ब्रह्मा बाप के द्वारा ही ஆகவே எப்பொழுது பிரம்மா தந்தையின் மூலமாகவே स्वर्ग स्थापन नहीं हुआ ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆகவில்லையோ, और ब्रह्मा कुमारियां अभी भी कहती हैं மற்றும் பிரம்மகுமாரிகள் இப்பொழுது வரை கூட சொல்கிறார்கள், क्या என்ன स्वर्ग स्थापन कौन करेगा? ஸ்வர்க ஸ்தாபனை யார் செய்வாங்க? हम करेंगे। நாங்க தான் செய்வோம். अरे तुम्हारे बाप का नाम है कुरु, அரே உங்களுடைய தந்தையின் பெயர் தான் குரு ஆகும். मैं करूंगा। गांधी जी क्या कहते गए? நான் செய்வேன். காந்திஜி என்ன சொல்லிக் கொண்டே சென்று விட்டார்? के गांधी जी, எல்லைக்குட்பட்ட காந்திஜி, मैं भारत को राम राज्य बनाऊंगा। நான் தான் பாரதத்தை ராமராஜ்யமாக மாற்றுவேன். फिर बनाया பிறகு அப்படி ஆக்குனாரா என்ன? कि और ही नरक बन गया? இல்லை, ஆனால் இன்னுமே நரகமாகி விட்டதா? और ही नरक, वो तो हद के गांधी जी हुए। இன்னுமே நரகமாகி விட்டது. அவர் என்னவோ எல்லைக்குட்பட்ட காந்தி அவர்கள் ஆகினார். बेहद के गांधी जी ब्राह्मणों की दुनिया में कौन हुए? எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் காந்திஜி யார் ஆகினாரு? हैं? जब मम्मा ने शरीर छोड़ दिया, எப்பொழுது வந்து மம்மா சரீரத்தை விட்டுட்டாங்களோ, असली जो धरित्री थी फॉलो करने वाली, உண்மையான பெண் யாரை ஃபாலோ செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்களோ, उसने ही शरीर छोड़ दिया। அவங்களே வந்து சரீரத்தை விட்டுட்டாங்க. तो जो पिता है அப்பொழுது எந்த தந்தை இருக்கிறாரோ वो घर परिवार संभाल पाता है? அவங்களால் வந்து குடும்பத்தை பராமரிக்க முடியுமா? छोटे छोटे अभी के पैदा हुए बच्चों को संभालेगा? சின்ன சின்ன இப்பொழுது உடனே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளை அவரால் பார்க்க முடியுமா என்ன? नहीं संभालता। சமாளிக்க முடியாது. घर नरक बनता है या स्वर्ग बनता है? அப்படி இருக்கும் பொழுது வீடு நரகமாகுகிறதா இல்லையானால் ஸ்வர்க்கமாகுகிறதா? घर नरक बन जाता है। வீடு நரகமாகி விடுகிறது.
तो ब्रह्मा जो कार्य नहीं कर सके लेकिन उनकी बुद्धि में था, பிரம்மாவால் எந்த வேலையை செய்ய முடியவில்லையோ ஆனால் அவங்களுடைய புத்தியில இருந்தது, मैं स्वर्ग बनाऊंगा। நான் தான் ஸ்வர்க்கத்தை உருவாக்குவேன் என்று। और महाभारत में कौन प्रसिद्ध है? மற்றும் மகாபாரதத்தில் யார் பிரசித்தமாக இருக்கிறாங்க? जो कुरु माने करने वाले की औलाद है। யார் குரு அப்படியானால் செய்யக்கூடியவங்களின் குழந்தைகளாக இருக்காங்க। कुरु माने करो, मैं करने वाला हूँ। குரு என்றால் செய்யுங்க, நான் தான் செய்யக்கூடியவன், तुम भी करो। நீங்களும் செய்யுங்க। कुरु माने करो। குரு அப்படின்னா செய்யுங்க। कुरु की औलाद कौन हुआ बड़ा? அப்படிப்பட்ட குருவினுடைய குழந்தைகள் பெரிய குழந்தை யார் ஆகுனாங்க? उसका नाम क्या था? அவருடைய பெயர் என்னவாக இருந்தது? नहीं, पांडव कुरु की औलाद थे। யாரோ பாண்டவன்னு சொல்றாங்க, அதுக்கு பாபா சொல்றாரு பாண்டவ் குருவினுடைய குழந்தைகளாக புதல்வனாக இருந்தாங்களா என்ன? पांडव कहते थे मैं करूंगा। பாண்டவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்களா என்ன நான் தான் செய்வேன் என்று? है धृतराष्ट्र, திருதராஷ்டிரர் இருந்தார்। उसका नाम क्या दिया? அவருடைய பெயர் என்ன சொன்னாங்க? धृतराष्ट्र। धृत माने धर लिया। திருதராஷ்டிரர் அப்படியானால் திருத் என்றால் எல்லாத்தையுமே தன்னிடம் அடக்கி வைத்துக் கொண்டார்। राष्ट्र माने धन संपत्ति। ராஷ்டிர என்றால் செல்வாக்கு। जिन्होंने யார் सारे ही देश की सारी ही धन संपत्ति அனைத்து தேசத்தின் அனைத்து செல்வாக்கை धर के बैठ गया தன்னிடம் அடக்கி அமர்ந்து கொண்டார் चालाकी से। उसका नाम क्या रख दिया? ஆகவே அவருடைய பெயர் என்னவாக வைத்து விட்டாங்க? धृतराष्ट्र। திருதராஷ்டிரர்। अगर इस हिसाब से ஒருவேளை இப்படி ब्रह्मा धृतराष्ट्र साबित होता है, பார்க்கும் பொழுது பிரம்மா திருதராஷ்டிராக நிரூபணமாகினால் कुरु की औलाद स्वर्ग बनाने वाला मैं हूँ, குருவினுடைய புதல்வன் அதாவது ஸ்வர்க்கத்தை உருவாக்கக்கூடியவன் நான் தான் ஆவேன், कुछ करने वाला मैं हूँ प्रैक्टिकल जीवन में, அனைத்தையும் உருவாக்கக்கூடியவன் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நான் தான் ஆவேன்। शिव तो निराकार है, சிவன் நிராகார ஆவார், वो तो प्रैक्टिकल होता ही नहीं। அவர் பிராக்டிக்கல்ல இருப்பதே இல்லை। शिव तो निराकार आत्मा है ना, சிவன் உருவமற்ற ஆத்மா ஆவார் இல்லையா? प्रैक्टिकल कैसे होगा? அப்படி இருக்கும் பொழுது அவர் பிராக்டிக்கலில் எப்படி இருப்பாரு? शरीर के द्वारा, बिना शरीर के? உடல் மூலமாகவா இல்லைன்னா உடல் இல்லாமலா? शरीर के द्वारा। உடல் மூலமாக। तो प्रैक्टिकल उन्होंने समझा मैं हूँ, ஆகவே பிராக்டிக்கலில் அவர் புரிந்து கொண்டார் நான் தான் இருக்கிறேன் என்று। क्योंकि मैं ही गीता का साकार भगवान हूँ। ஏனென்றால் நான் தான் கீதை என்னுடைய சாகார பகவான் ஆவேன், गीतापति भगवान हूँ। கீதாவின் கணவர் பகவான் ஆவேன்। तो दुनिया में जितने भी अपने को शिवो हम करके बैठ गए, ஆகவே உலகத்தில் யாரெல்லாம் தன்னை சிவோகம் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார்களோ, ब्रह्मास्मि हम ही ब्रह्मा है, பிரம்மாஸ்மி அதாவது நாங்க தான் பிரம்மா ஆவோம், हम ही भगवान है, நாங்க தான் பகவான் ஆவோம், ये कह करके बैठ गए। இப்படி சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார்கள்। उन्होंने दुनिया को नरक बनाया அவர்கள் உலகத்தை நரகமாக்கினார்களா या स्वर्ग बनाया? இல்லையானால் ஸ்வர்கமாக்கினார்களா? नरक बनाया। நரகமாக்கினார்கள்। ऐसे धृतराष्ट्र उन्होंने ब्राह्मणों की दुनिया की இப்படிப்பட்ட திருதராஷ்டிர அவர் பிராமணர்களின் உலகத்தில் सारी धन संपत्ति अपने कब्जे में कब कर ली? அனைத்து பணம் செல்வாக்கையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எப்பொழுது கொண்டு வந்து விட்டார்? है? कब की? எப்பொழுது கொண்டு வந்தார்? यज्ञ के आदि से ही। யக்னத்தில் ஆரம்பத்தில் இருந்தே बाबा ने बोला, பாபா சொல்லியிருக்கிறாரு स्थापना के साथ साथ यज्ञ कुंड से विनाश ज्वाला भी प्रज्वलित हुई। படைப்பு கூடவே யக்ன குண்டத்தில் இருந்து அழிவினுடைய நெருப்பும் வெளியே வந்தது।
जो विनाश ज्वाला प्रज्वलित हुई எந்த அழிவினுடைய நெருப்பு வந்ததோ तो झगड़ा होगा या नहीं? அப்பொழுது சண்டை நடக்குமா இல்லையா? चिंगारी पहले छोटी होती है या बड़ा बवंडर का रूप धारण कर लेती है? அந்த நெருப்பு தீ வந்து ஃபர்ஸ்ட் சிறியதாக இருக்கிறதா இல்லைன்னா உடனடியாகவே பெரிய ரூபத்தை எடுத்துக்கொள்கிறதா? है पहले तो छोटी होती, முதலில் அது சிறியதாக தான் இருக்கிறது. तो सन 36 से ही वो चिंगारी लगी हुई थी. ஆகவே அது வருடம் 36 அந்த சிறிய நெருப்பு வந்து பத்தி கொண்டது. उस चिंगारी ने 41 से 42 तक आते आते बड़ा रूप धारण कर लिया. அந்த சிறிய நெருப்பு வந்து 41 42 வரை வர வர மிகவும் பெரிய ரூபத்தை தாரணை செய்து கொண்டது. यज्ञ के अंदर से विरोधाभास इतना बड़ा शुरू हुआ யஜ்ஞத்திற்குள் இருந்து அந்த விரோதம் செய்யக்கூடியவர்கள் இவ்வளவு அதிகமாகி விட்டார்கள். कि धोबी घाट की बात को लेकर के என்னவென்றால் தோபி காட் மன்னன் வந்து துணி துவைக்கிறார் அந்தனுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு बड़ा बवंडर शुरू हो गया. ஒரு பெரிய பிரச்சனை தொடங்கிவிட்டது. धोबी घाट क्या होता है? ஆகவே இந்த தோபி காட் என்றால் என்னவாகுகிறது? धोबी घाट पर क्या किया जाता है? कपड़े कौन से? வண்ணன் துணி துவைக்கிறார் அந்த இடத்தில் என்ன செய்யப்படுகிறது? துணியை துவைக்கப்படுகிறது என்று பதில் கொடுக்கிறாங்க. பாபா கேட்கிறார் எப்படிப்பட்ட துணிகள்? शरीर रूपी वस्त्र. உடல் ரூபமாகிய துணிகள். वो शरीर रूपी वस्त्र அந்த உடலாக இருக்கக்கூடிய துணிகள் धोबी धोता है धोबी घाट पर. அந்த கரையோரமாக எடுத்துக்கொண்டு வண்ணன் வந்து துவைக்கிறாரு. पहले घर में डाल के धोता है, முதலில் அதை வீட்டில் போட்டுவிட்டு துவைக்கிறார். फिर அதற்கு பிறகு कहाँ ले जाता है? எங்கு எடுத்து கொண்டு செல்கிறார்? धोबी घाट तक ले जाता है. அந்த தோபி घाट அதாவது அவர்கள் எந்த ஆற்று ஓரமாக துணி துவைப்பார்களோ அங்கு வரை எடுத்துக்கொண்டு செல்றாங்க. तो ஆகவே सन 41 से 42 तक வருடம் 41 42 வரை और மற்றும் जब तक प्रजापिता शरीर छोड़ा तब तक भी எப்பொழுது வரை பிரஜாபிதா உடலை விட்டாரோ அப்பொழுது வரை கூட आम और खास रूप से சாதாரணமாக மற்றும் விசேஷமான ரூபத்தில் ब्रह्मा की गोद में पलने वाले जो भी ब्राह्मण बच्चे हैं பிரம்மாவினுடைய மடியில் பராமரிப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய என்னவெல்லாம் பிராமண குழந்தைகள் இருந்தார்களோ उनके शरीर रूपी वस्त्र बड़े से बड़े धोबी ने அவர்களின் உடல் ரூபமாகிய துணியை பெரியதிலும் பெரிய வண்ணன் जिसे बेहद का धोबी कहा जाए या हद का யாரை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வண்ணன் என்று சொல்லப்படுகிறதா இல்லைன்னா எல்லைக்குட்பட்ட धोए, लेकिन அவர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்று பதில் கொடுக்கிறாங்க. பாபா சொல்றார் ஆகவே அவர் தோய்த்தாரு. जिनके कपड़े धोए யாருடைய துணியை தோய்த்தாரோ वो माताएं हुई बेहद की அவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அம்மாக்கள் ஆகினார்களா या नहीं हुई? இல்லையானால் ஆகவில்லையா? है हुई. ஆகுனாங்க. उन माताओं में से बहुत सी माताएं ऐसी थी அந்த அம்மாக்களில் இருந்து நிறைய அம்மாக்கள் வந்து இப்படி இருந்தாங்க. जो दूसरे धर्म से कन्वर्ट होकर के आई थी. யாரு வந்து மற்ற தர்மத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி விட்டு வந்திருந்தாங்க. जिसके लिए मुरली में बोला है யாருக்காக முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது कोई पूर्व जन्म की वैश्या है யாராவது வந்து கடந்த பிறவியில் வைஷ்யாவாக இருக்காங்க. भले इस जन्म में ब्राह्मण बन जाए பலே அவங்க இந்த பிறவியில் பிராமணர்கள் ஆகி விடலாம். तो भी आगे चल करके वो क्या हो जाएगी? ஆனாலும் முன்னால் சென்று விட்டு அவர்கள் என்னவாகி விடுவார்கள்? है वैश्या ही बन जाएगी. வைஷ்யாவாக தான் ஆகி விடுவாங்க. विशेष दुनिया बनाने के निमित्त बन जाएगी. விஷய உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நிமித்தமாகி விடுவாங்க.
तो ऐसी ढेर की ढेर माताएं थी। ஆகவே இப்படி நிறைய மாதாக்கள் அம்மாக்கள் இருந்தாங்க. उनमें कोई मुखिया माता है அதுல யாரோ ஒருத்தவங்க முக்கியமான அம்மா இருந்தாங்க. क्या? என்ன? उनमें कोई मुखिया माता, அதுல யாரோ ஒருத்தவங்க தலைவியாக இருந்தாங்க. ओ मुखिया माता அந்த குறிப்பிட்ட அந்த மாதா वही அவங்கதான் जो धृतराष्ट्र की अव्वल नंबर औलाद साबित होती है। திருதராஷ்டிரனுடைய முதல் நம்பர் குழந்தையாக நிரூபிக்கப்படுகிறாங்க. அவங்க मैं करूंगी, நான் தான் செய்வேன். क्या करूंगी? என்ன செய்வேன்? क्या करूंगी? என்ன செய்வேன்? स्वर्ग स्थापन मैं करूंगी। சொர்க்கத்தை நான் தான் படைப்பேன். कैसे बन गई? எப்படி ஆகிவிட்டாங்க? ऐसे बन गई இப்படி ஆகிவிட்டாங்க. कि जब यज्ञ में எப்பொழுது யக்னத்தில் बवंडर शुरू हुआ सिंध हैदराबाद में, சிந்த் ஹைதராபாத்ல எந்த அந்த புயல் தொடங்கியதோ, धोबी घाट की बात को लेकर के, தோபி காட்டினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு जो यज्ञ के अंदर दूसरे धर्म से आई हुई वैश्याएं घुसी हुई थी, யக்னத்துக்குள் மற்ற தர்மத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வைஷ்யாக்கள் வந்து நிரம்பி இருந்தார்கள். उन वैश्याओं ने அந்த வைஷ்யாக்கள் தான் बात को बाहर कर दिया। அந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிட்டார்கள். कोई माता ஏதோ ஒரு அம்மா अपने पति की தன்னுடைய கணவனுடைய इंद्रियों के संबंध की बातों को இந்திரியங்களின் சம்பந்தத்தின் விஷயங்களை बाहर की दुनिया में बोलना शुरू कर दे, வெளி உலகத்தில் சென்று விட்டு சொல்ல தொடங்கிவிட்டால் तो उस माता को क्या कहेंगे? वैश्या कहेंगे या सदवा कहेंगे? பிறகு அந்த அம்மாவை வந்து வைஷ்யா என்று சொல்ல முடியுமா, இல்லையானால் தூய்மையான நாரி என்று பெண் என்று சொல்ல முடியுமா? क्या कहते हैं? என்ன சொல்லுவாங்க? वैश्या कहेंगे। வைஷ்யா என்று தான் சொல்லப்படும். बेवफा कहेंगे या वफादार कहेंगे? அப்படிப்பட்டவர்களை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியுமா, இல்லையானால் நம்பிக்கையுடையவர்கள் என்று சொல்ல முடியுமா? बेवफा कहेंगे। நம்பிக்கை இல்லாதவர்கள். ऐसी बेवफा नंबरवार माताओं ने அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத வரிசைகரமான மாதாக்கள் सिंध हैदराबाद के बड़े बड़े साहूकारों के बीच, சிந்த் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களின் நடுவில் जहाँ से वो आई थी, எங்கிருந்து அவர்கள் வந்திருந்தார்களோ, बड़े बड़े साहूकारों की बहू बेटियां बन करके आई थी यज्ञ के याद में। யக்னத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்களின் வீட்டின் மனைவியாக, மருமகளாக, குழந்தையாக இருந்து வந்திருந்தாங்க. वहां जाकर के அங்கு சென்று விட்டு उन्होंने विस्फोट कर दिया। அவர்கள் இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. और सिंध हैदराबाद के जो बड़े बड़े लोग थे, மற்றும் அந்த சிந்த் ஹைதராபாத்ல யாரு பெரிய பெரியவங்க இருந்தாங்களோ वो विरोधी बन गए। அவர்கள் விரோதிகளாகி விட்டார்கள். एक बड़ा बवंडर शुरू हुआ। அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு புயல் வந்து தொடங்கியது. उस बवंडर के शुरू होते ही यज्ञ से पहले कौन भागा? அந்த புயல் எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுது யக்னத்தில் அந்த பிரச்சனை தொடங்கிய பொழுது யக்னத்தில் முதலில் யார் ஓடுனாங்க? है विश्वेश्वर भाऊ नहीं भागे। जो बात मालूम नहीं हुआ करे नहीं बोला करो। யார சொல்றாங்க? விஸ்வகிஷோர் பாவு. அதுக்கு பாபா சொல்றாரு, விஸ்வகிஷோர் பாவு வந்து ஓடவில்லை. எந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியவில்லையோ அதை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள். विश्वेश्वर भाऊ ने तो यज्ञ में शरीर छोड़ा है 1967 में। விஸ்வகிஷோர் பாகு வந்து இதே யக்னத்தில் தான் உடலை விட்டு விட்டார். எப்பொழுது என்றால் 1967. कौन भागा? ஆகவே யார் ஓடினாங்க? ब्रह्मा बाबा भागे। பிரம்மா பாபா வந்து ஓடினாரு. एकदम भाग करके अज्ञात स्थान में जाके बैठ गए। ஒரேடியாக ஓடிவிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்தில் போய் அமர்ந்து விட்டார். कोई ब्रह्मा कुमार कुमारी को पता नहीं चला कहाँ गए। எந்த ஒரு பிரம்மகுமார் குமாரிகளுக்கும் தெரிய வரவில்லை அவர் எங்கு சென்று விட்டார் என்று. तो धर्म पिताएं तो होते ही हैं सब सन्यासी। ஆகவே தர்ம பிதாக்கள் அனைவருமே சன்னியாசிகளாக தான் இருக்கிறார்கள்.
प्रवृत्ति मार्ग को निभाने वाले नहीं होते हैं। பிரவೃத்தி மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பதில்லை. एक शादी करेंगे, दूसरी करेंगे, तीसरी करेंगे, चौथी करेंगे। ஒரு திருமணம் செய்து கொள்வார்கள், இரண்டாவது, மூணாவது, நாலாவது திருமணம் செய்து கொள்வார்கள். ये प्रवृत्ति मार्ग को निभाना हुआ क्या? இது பிரவೃத்தி மார்க்கத்தை, இல்லற மார்க்கத்தை கரை சேர்ப்பது ஆகியதா என்ன? है कि प्रवृत्ति मार्ग को तोड़ना हुआ? இல்லையானால் பிரவೃத்தி மார்க்கத்தை உடைப்பது ஆகிவிட்டதா? अरे बाप तो 16,000 भी रखता है। அரே, தந்தை வந்து 16,000ஐயும் வைத்துக் கொள்கிறார். यज्ञ के आदि में ही आवाज निकली थी, யக்ஞத்தின் ஆரம்பத்திலே இந்த சத்தம் வெளியே வந்தது. अमेरिका तक आवाज पहुंची, அமெரிக்கா வரை இந்த சத்தம் சென்றது. अखबार में बात निकली நியூஸ் பேப்பர்ல விஷயங்கள் வெளியே வந்தது. कि इंडिया का என்னவென்றால் இந்தியாவினுடைய एक जौहरी कहता है ஒரு நகை வியாபாரி சொல்கிறார், कि मुझे 400 मिल गई हैं रानियां எனக்கு வந்து 400 ராணிகள் கிடைத்து விட்டாங்க, और मुझे 16,000 रानियां चाहिए। எனக்கு இன்னும் 16,000 ராணிகள் தேவை என்று. और भागवत में कितना गायन है? மற்றும் பாகவத்ல எவ்வளவு பாடப்பட்டிருக்கிறது? है 16,000 के भागने का गायन है। 16,000 பேர் ஓடக்கூடிய விஷயங்கள் பாடப்பட்டிருக்கிறது. भागने की मुख्य बात होने के कारण ஓடக்கூடிய முக்கியமான விஷயம் இருக்கும் காரணத்தால் उस ग्रंथ का नाम पड़ा அந்த புத்தகம், அதனுடைய பெயரை என்ன வைக்கப்பட்டது என்றால் भागवत। பாகவத். तो देखो भगवान वेद की प्रवृत्ति वाला है। ஆகவே பாருங்கள், பகவான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இல்லற மார்க்கம் கொண்டவர் ஆவார். तो भी அப்பொழுது கூட जिसको एक बार अपनाता है, யாரை வந்து ஒரு தடவை தனதாக்கி கொள்கிறாரோ, सरेंडर करता है, சரண்டர் செய்ய வைக்கிறாரோ, क्या उनको धक्का देके भगाता है? அவரை என்ன அவங்களை என்ன அவர் தள்ளி விட்டு வெளியே அனுப்புறாரா? अभी तक किसी को भगाया இப்பொழுது வரை யாரையாவது அவர் அப்படி பண்ணாரா? नहीं, இல்லை, अपने आप भाग जाते हैं, தானாகவே ஓடி விடுகிறார்கள். वो बात अलग। அந்த விஷயம் வேற ஆகிவிடுகிறது. तो देखो ஆகவே பாருங்கள், भगवान में और इन ब्रह्मा इब्राहिम जैसे धर्म पिताओं में பகவான்ல மற்றும் இந்த பிரம்மா இப்ராஹிம் போன்ற தர்ம பிதாக்களில் कितना वास्ट अंतर है। எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. इस अंतर के कारण ही இந்த வித்தியாசத்தின் காரணத்தால் தான் वो स्वर्ग का रचयिता भगवान कहा जाता है। அவர் ஸ்வர்கத்தை படைக்கக்கூடிய பகவான் என்று சொல்லப்படுகிறார். वसुदैव कुटुंबकम बनाता है, வசுதெய்வ குடும்பத்தை உருவாக்குகிறார். जिसके घर रूपी मंदिर की यादगार शिवालय है। யாருடைய வீடாக இருக்கக்கூடிய கோவிலின் நினைவார்த்தம் தான் சிவாலயமாகும். जहाँ एक की पूजा होती है, இங்கு ஒருத்தருக்கு தான் பூஜை நடக்கிறது. आने वाले भक्त भी வரக்கூடிய பக்தர்கள் கூட एक की पूजा करते हैं ஒருத்தருடைய பூஜை செய்கிறார்களா, या अनेकों की पूजा करते हैं? இல்லையானால் நிறைய பேருக்கு பூஜை செய்கிறார்களா? एक की पूजा करते हैं। ஒருத்தருக்கு தான் பூஜை செய்றாங்க. आदि से ही हिस्ट्री चली आ रही है। ஆரம்பத்திலிருந்து இந்த ஹிஸ்டரி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. तो देखो ஆகவே பாருங்கள், भगवान आकर के शिवालय बनाता है। பகவான் தான் வந்துவிட்டு சிவாலயம் உருவாக்குகிறார். वसुदैव कुटुंबकम माने सारी वसुधा, வசுதெய்வ குடும்பகம், அதாவது முழு உலகமும் कुटुंब बन जाती है। ஒரு குடும்பமாகி விடுகிறது. सारी पृथ्वी भले छोटा रूप है, முழு பூமியும் பலே அது சிறிய ரூபமாக இருக்கலாம். स्वर्ग में एक कुटुंब बनती है। ஸ்வர்க்கத்தில் ஒரு குடும்பம் வந்து உருவாகுகிறது. जिस कुटुंब में एक मुखिया, எந்த குடும்பத்தில் ஒரே ஒரு தலைவன், एक भाषा, एक धर्म, ஒரு மொழி, ஒரு தர்மம்,
एक राज्य, ஒரு ராஜ்யம், एक ही राजा होता है ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கிறார். और மற்றும் उसकी निशानी भारतवर्ष में ही आज देखी जाती है. அதனுடைய அடையாளத்தை பாரத வருஷத்தில் இன்று பார்க்கப்படுகிறது. लेकिन वो परिवार प्रायः लोप हैं. ஆனால் அந்த குடும்பம் காணாமல் இருக்கிறது. ढूंढने से मिलेंगे. தேடினால் கிடைக்கலாம். जहाँ 60, 70, 70, எங்கு 60, 70, 80 लोगों का 80 மக்களின் एक ही परिवार होता है, एक ही मुखिया होता है, ஒரே குடும்பமாக இருக்கிறது. ஒரே ஒரு தலைவன் தான் இருக்கிறார். एक राजा होता है, ஒரு ராஜா தான் இருக்கிறாரு. कंट्रोलर, एक भाषा चलती है. கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் மற்றும் ஒரே ஒரு மொழி தான் இருக்கிறது. एक मत होता है. ஒரு வழி இருக்கிறது. ऐसे नहीं कि परिवार का एक सदस्य இப்படி இல்லை. என்னவென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் जनता पार्टी को वोट दे देगा, ஜனதா பார்ட்டிக்கு ஓட் கொடுக்கறாங்க. दूसरा सदस्य कांग्रेस को वोट देगा, இன்னொரு மக்கள் இன்னொருத்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தவங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு கொடுக்கறாங்க. तीसरा सदस्य बहुजन समाजवादी को पार्टी को மூன்றாவது நபர் பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு वोट देगा, ஓட்டு கொடுக்கறாங்க. चौथा सदस्य सपा पार्टी को देगा. நாலாவது நபர் சப்பா பார்ட்டிக்கு கொடுக்கறாங்க. नहीं, அப்படி இல்லை. जिस तरफ एक चलेगा எந்த பக்கம் ஒருத்தர் நடப்பாரோ उसी को फॉलो करेंगे, அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. फॉलो करेंगे. அந்த தலைவனை தான் ஃபாலோ செய்வாங்க. तो ऐसी दुनिया बनाने वाला जो भगवान है, ஆகவே இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கக்கூடிய எந்த பகவான் இருக்கிறாரோ वो भगवान அந்த பகவான் बोलते हैं சொல்கிறார் कि मैं तुमको शिवालय का मालिक बनाता हूँ. என்னவென்றால் நான் உங்களை சிவாலயத்திற்கு எஜமானராக ஆக்குகிறேன். विश्व का मालिक बनाता हूँ. உலகத்துக்கு எஜமானராக ஆக்குகிறேன். तो तुम बच्चों को खुशी होनी चाहिए ना. ஆகவே குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும் இல்லையா? है कितनी खुशी होनी चाहिए कापारी. எவ்வளவு உச்சந்தலைக்கு ஏறுற போல குஷி இருக்க வேண்டும். बहुत खुशी होनी चाहिए. அதிகமாக குஷி இருக்க வேண்டும். कभी दुखी तो जैसे होते ही नहीं. எப்பொழுதுமே துக்கம் அடைவதே இல்லையா என்ன? बाबा तो कहते हैं ये संगम युग सारा ही मौजों का युग है. பாபா சொல்றாரு இந்த சங்கம யுகம் முழு யுகமே மகிழ்ச்சிக்கான யுகம் ஆகும். क्या सारा ही मौजों का युग है. என்ன முழு யுகமே மகிழ்ச்சிக்கான யுகம் ஆகும். संगम युग में मौज मनाएंगे சங்கம் யுகத்துல மகிழ்ச்சியாக இருந்தால் तो 84 जन्म भी பிறகு 84 பிறவிகளும் கூட मौज मनाएंगे, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, आनंद मनाएंगे. ஆனந்தமாக இருப்பீங்க. क्या ऐसा कोई प्रूफ है? என்ன இப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்கிறதா? किसी आत्मा का ऐसा कोई प्रूफ है ஏதாவது ஆத்மாவினுடைய இப்படிப்பட்ட ப்ரூஃப் இருக்கிறதா? जो 84 जन्म मौज मनाता हो? யார் 84 பிறவிகளும் மகிழ்ச்சியாக இருக்காங்க? है? இருக்கா? है? नहीं है. இல்லையா என்ன? अच्छा, நல்லது. 8 जो धर्मराज की सजाएं भी नहीं खाते. 8 பேர் யார் தர்மராஜனுடைய தண்டனைகளுமே வாங்க மாட்டாங்க. धर्मराज की टेढ़ी दृष्टि भी नहीं देखते. தர்மராஜ் ஒரு சைடு பார்வையால கூட பார்க்க மாட்டாங்க. वो इस लिस्ट में है या नहीं है? அவர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா இல்லையா? होना चाहिए या नहीं होना चाहिए? இருக்க வேண்டுமா இருக்க கூடாதா? उसका कारण क्या है? அதனுடைய காரணம் என்ன? कोई कारण नहीं. எந்த காரணமும் இல்லையா என்ன? ऐसे ही बनाने वाले ने बना दिया. இப்படியேதான் உருவாக்கக்கூடியவர்கள் உருவாக்கி விட்டார்களா என்ன? कारण होना चाहिए ना. காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? क्या कारण? என்ன காரணமாகும்? कि वो 8 ही हैं जो पूरी श्रीमत पर चलते हैं. அந்த 8 நபர்கள் தான் இருக்கிறார்கள் யார் முழுமையான ஸ்ரீமத்தின்படி நடக்கிறார்கள். जो पूरी श्रीमत पर चलेंगे
யார் முழுமையான ஸ்ரீமத்தின்படி நடப்பார்களோ वो पूरा 82-83 जन्म भी सुख में रहेंगे या दुख அவர்கள் में आएंगे। முழுமையாக 82 83 பிறவிகளும் சுகமாக இருப்பார்களா இல்லையானால் துக்கத்தில் வருவார்களா है सुख में ही रहेंगे। சுகத்தில் தான் இருப்பாங்க इसलिए बोला कोई कोई बच्चे तो அதனால் தான் சொல்லியிருக்கிறார் ஏதோ சிலர் குழந்தைகள் 82-83 जन्म भी सुख भोगते हैं। 82 83 பிறவிகள் கூட சுகத்தை அனுபவிக்கிறார்கள் माने उनमें कुछ ऐसे हैं जो 82 जन्म அப்படியானால் அவர்களில் சிலர் எப்படி இருக்கிறார்கள் யார் 82 பிறவிகள் और कुछ ऐसे भी हैं जो 83 जन्म भी सुख भोगते हैं। மற்றும் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் யார் 83 பிறவி வரை சுகத்தை அனுபவிக்கிறார்கள் सिर्फ अंतिम जन्म में வெறும் கடைசி பிறவியில் नीचे गिरना लाजमी है क्योंकि माया किसी को छोड़ती नहीं है। கீழே விழ வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் மாயை யாரையுமே விடுவதில்லை माया अगर किसी को छोड़ दे மாயை ஒருவேளை யாரையாவது விட்டு விடுகிறது सबसे बड़ी परीक्षा लेने वाली कौन है? மிகவும் பெரிய பரீட்சையை வாங்கக்கூடியவர் யாரு माया। மாயையாகும் वो अगर छोड़ दे ஒருவேளை அது விட்டு விட்டால் तो क्या होगा? பிறகு என்ன ஆகும் माला बनेगी, மாலை உருவாகுமா कोई भी प्रकार की माला बनेगी। எந்த விதமான மாலையுமே உருவாகுமா என்ன हाथ की माला बनेगी, எட்டனுடைய மாலை உருவாகுமா ब्रह्मा की भुजाओं रूपी 1000 हाथ की माला बनेगी। பிரம்மாக்களின் கரங்களாக இருக்கக்கூடிய 1000 மாலை உருவாகுமா है? 16,000 की माला बनेगी 16,000 மாலை உருவாகுமா बनेगी। உருவாகாது अरे ये तो मुख्य मालाएं हैं। அரே இது முக்கியமான மாலைகளாகும் 4.5 लाख जो असल सूर्यवंशी हैं 4.5 லட்சம் பேர் யாரு அசலான சூரியவம்சிகளாக இருக்கிறார்கள் उनमें भी नंबरवार हैं। அவர்களில் கூட வரிசையாக இருக்கிறார்கள் भी नहीं बन सकती। அந்த மாலை கூட உருவாகாது जो सतयुग के 9 लाख हैं யார் சத்யுகத்தை சார்ந்த 9 லட்சம் பேர் இருக்கிறார்களோ उस लिस्ट में आने वालों की माला नहीं बन सकती। அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவர்களின் மாலை உருவாகாது जो सतयुग में आने वाले टोटल 2 करोड़ हैं யாரு சத்யுகத்தில் வரக்கூடியவர்கள் முழுமையாக 2 கோடிகள் இருக்கிறார்கள் उन आत्माओं की भी माला नहीं बन सकती अगर माया परीक्षा न ले। ஒருவேளை மாயை பரீட்சையை வாங்காமல் இருந்தால் பிறகு அவர்களின் மாலை கூட உருவாகாது त्रेता के अंत में 8-10 करोड़ जो आते हैं देवताएं देवात्माएं திரேதாயுகத்தின் கடைசியில் 8-10 கோடி தேவ ஆத்மாக்கள் யார் வருகிறார்களோ उनकी भी माला नहीं बन सकती। அவர்களின் மாலை கூட உருவாகாது अरे कलयुग के अंत में அரே கலியுகத்தின் கடைசியில் 700-750 करोड़ जो मनुष्य आत्माएं होती हैं 700-750 கோடி மனித ஆத்மாக்கள் யார் இருக்கிறார்களோ वो भी रुद्रमाला के मणके हैं या नहीं है? है? அவர்களும் ருத்ரமணி மாலைகளாக இருக்கிறார்களா இல்லையா शिव बाप के बच्चे हैं या नहीं है? சிவ தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களா இல்லையா उनकी भी माला नहीं बनेगी। அவர்களின் மாலை கூட உருவாகாது तो ஆகவே ज्यादा आत्माओं की संख्या ऐसी है அதிகமான ஆத்மாக்களின் எண்ணிக்கை இப்படியாக தான் இருக்கிறது जो श्रीमत पर नहीं चलती हैं, யார் ஸ்ரீமத்தின்படி நடப்பதில்லை दूसरे धर्म में कन्वर्ट होती हैं, दूसरे देशों में कन्वर्ट होकर के जाती है। மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிறார்கள் மற்ற தேசத்தில் கன்வெர்ட் ஆகி விட்டு செல்கிறார்கள் उनकी निशानी बता दी, அவர்களின் அடையாளத்தை சொல்லிவிட்டார் मालूम है தெரியுமா क्या निशानी बता दी? என்ன அடையாளத்தை சொல்லிவிட்டார் तो मुरली में निशानी बताई है முரளியில் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது जो और धर्म में कन्वर्ट होने वाले होंगे யார் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்களோ वो श्रीमत की एक बात मानेंगे और दूसरी बात नहीं मानेंगे। அவர்கள் ஸ்ரீமத்தினுடைய ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ये पक्की निशानी है।
இது வந்து ஒரு உறுதியான அடையாளமாகும். कम से कम मानना तो चाहिए குறைந்ததிலும் குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? है। अरे जानने की बात अलग, गहराई तक। அரே ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ஒரு தனியான விஷயமாகுகிறது. जो सच्चाई है उसको मान तो लेना चाहिए, ஆனால் எது வந்து உண்மையாக இருக்கிறதோ அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? लेकिन वो पहले नहीं मानेंगे। ஆனால் அவர்கள் முதலில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். कब मानेंगे? जब लास्ट में धर्मराज के डंडेबाजी शुरू होगी, எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள்? கடைசியில் எப்பொழுது தர்மராஜனுடைய அடி வந்து தொடங்குமோ तो मान जाएंगे। அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள். ये भूत हैं, भूत। இவர்கள் பேய்கள் ஆவாங்க, பேய்கள், பூதங்கள். भूत कौन बनते हैं? யாரு பூதங்கள் ஆகுறாங்க? हाँ, छोटा बच्चा भी बता रहा है। அந்த சிறிய குழந்தை பதில் கொடுக்கறாங்க. யாரு தந்தையினுடைய டைரக்ஷன் படி நடப்பதில்லை. அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா சிறிய குழந்தை கூட பதில் கொடுக்கறாங்க. जो बाप के डायरेक्शन पर नहीं चलते हैं पूरे, யாரு தந்தையினுடைய டைரக்ஷனின் படி முழுமையாக நடப்பதில்லையோ वो भूत प्रेत बनने वाली, दूसरे धर्म में कन्वर्ट होने वाली, அவர்கள் பூதம் பிரேதம் ஆகக்கூடியவர்கள், மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய आत्मा अर्थात मनुष्य आत्मा बनते हैं। ஆத்மாக்கள். அப்படியானால் மனித ஆத்மாக்கள் ஆகுகிறார்கள். चाहे वो ब्रह्मा कुमार हो, பலே அவங்க வந்து பிரம்மா குமாராக இருந்தாலும் சரி, प्रजापिता ब्रह्मा कुमार हो, असली तो बात दूसरी है। பிரஜாபிதா பிரம்மகுமாரியாக இருக்கிறாங்கன்னா அது அந்த விஷயம் வந்து வேற விஷயம். चाहे वो ब्रह्मा कुमार कहलाने वाले हों, பலே அவங்க பிரம்ம குமாரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, चाहे इब्राहिम के इस्लाम धर्म में कन्वर्ट होने वाले हों, பலே அவர்கள் இப்ராஹிம்னுடைய இஸ்லாம் தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, बौद्ध धर्म में कन्वर्ट होने वाले हों, क्रिश्चियन धर्म में कन्वर्ट होने वाले हों, பௌத்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, वो आत्माएं श्रीमत की कोई बात को, हाँ, कोई बात को मानेंगी, कोई बात को नहीं मानेंगी। அந்த ஆத்மாக்கள் ஸ்ரீமத்தினுடைய சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள், சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். उन्हीं की निशानी है कि पूरी श्रीमत को न मानने के कारण அவர்களுடைய அடையாளமாகும் என்னவென்றால் முழுமையாக ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் वो पाप कर्म करेंगे या नहीं करेंगे? அவர்கள் பாவ கர்மங்களை செய்வார்களா இல்லையா? करेंगे। அவர்கள் செய்வார்கள். जो श्रीमत के पूरे जानकार होंगे, कम से कम யார் வந்து ஸ்ரீமத்தை முழுமையாக அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, आम रीति से, குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக ஒரு ஜெனரலாக, खास नहीं, விசேஷமாக இல்லையானால் கூட खास खास वाले तो मुख्य मुख्य मालाओं में आ जाते हैं। விசேஷமாக இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான மாலைகளில் வந்து விடுகிறார்கள். लेकिन आम रीति से जो श्रीमत को जानने वाले हैं, ஆனால் ஜெனரலா யார் ஸ்ரீமத்தை அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ वो असल सूर्यवंशी हैं। அவர்கள் அசலான சூரியவம்சிகள் ஆவார்கள். वो सूर्यवंशी बच्चे कम से कम அந்த சூரியவம்சி குழந்தைகள் குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக भगवान बाप की बोली हुई हर बात को मानेंगे जरूर। பகவான் தந்தையினுடைய விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். पूरा जानने के लिए प्रयत्न करें या न करें, முழுமையாக அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ, चलने के लिए प्रयत्न करें या न करें, நடப்பதற்காக முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ, दूसरों को चलाने के लिए पुरुषार्थ करें या न करें, மற்றவர்களை நடக்க வைப்பதற்காக புருஷார்த்தத்தை செய்கிறார்களோ இல்லையோ, लेकिन क्या जरूर करेंगे? ஆனால் எதை கண்டிப்பாக செய்வார்கள்? मानेंगे जरूर सच्चाई को। உண்மையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். और जो सच्चाई को मानेंगे, ट्रुथ को मानेंगे, யார் வந்து உண்மையை ஏற்றுக்கொள்வார்களோ
वो ही भगवान बाप के साकार और निराकार रूप को मानेंगे। அவர்கள்தான் பகவான் தந்தையினுடைய சாக்கார் மற்றும் நிராகார் ரூபத்தை ஏற்றுக்கொள்வார்கள். भगवान के साकार प्रैक्टिकल रूप को भी मानेंगे। பகவானுடைய சாக்கார் பிராக்டிக்கல் ரூபத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். जो नहीं मानते हैं யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ वो पाप कर्म करते हैं जन्म जन्मांतर, அவர்கள் ஜன்ம ஜன்மாந்திரமாக பாவ கர்மங்களை செய்வார்கள். और पाप कर्म करने के कारण மற்றும் பாவ கர்மம் செய்யும் காரணத்தால் और धर्मों में कन्वर्ट होने के कारण மற்றும் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகும் காரணத்தால் भूत प्रेत बनते हैं। பூத பிரேதங்களாக ஆகுகிறார்கள். अचानक शरीर छोड़ते हैं वो भूत प्रेत बनते हैं। யாரு திடீர்னு உடலை விடுறாங்களோ அவங்க பூதம் பிரேதம் ஆகுகிறார்கள். कौन अचानक शरीर छोड़ते हैं? யாரு திடீர்னு உடலை விடுறாங்க? वो अचानक शरीर छोड़ते हैं யாரு திடீர்னு உடல் விடுறாங்கன்னா जो पाप कर्म करते करते बोझा बहुत चढ़ जाता है। யார் பாவ கர்மங்கள் செய்து செய்து அதிகமாக அதனுடைய சுமை ஏறி விடுகிறது. तो बोझा कम करने के लिए ஆகவே சுமையை குறைப்பதற்காக उनको निर्धारित समय के लिए भूत प्रेत बनना पड़ता है। அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்காக பூத பிரேதமாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் शरीर के बगैर कर्म बंधन नहीं बंधता है। உடல் இல்லாமல் கர்ம பந்தனம் ஆகாது. इसलिए उनको सूक्ष्म शरीर मिलता है। அதனால்தான் அவர்களுக்கு சூக்ஷ்ம உடல் கிடைக்கிறது. भूत प्रेत बन जाते हैं। பூதம் பிரேதம் ஆகிவிடுகிறார்கள். ब्रह्मा को क्या कहेंगे? பிரம்மாவை என்ன சொல்லப்படும்? अरे सब मनुष्य मात्र का बाप, அரே அனைத்து மனிதர்களின் தந்தை, जो सारी मनुष्य सृष्टि का पहला पत्ता है, முழு மனித சிருஷ்டியினுடைய யாரு முதல் இலையாக இருக்கிறாரோ उसको क्या कहेंगे? அவரை என்ன சொல்லப்படுகிறது? पाप करता है या नहीं करता? भूत प्रेत बनता है या नहीं बनता? பாவம் செய்றாரா இல்லையா? பூத பிரேதமாக ஆகுகிறாரா இல்லையா? बनता है। क्यों बनता है? ஆகுகிறார். ஆகவே அவர் ஏன் ஆகுகிறார்? क्योंकि जो बाप कहते हैं, कहना चाहते हैं, ஏனென்றால் எதை தந்தை சொல்கிறாரோ சொல்ல விரும்புகிறாரோ उस बात की गहराई को बच्चा बुद्धि होने के कारण அந்த விஷயத்தினுடைய ஆழத்தை குழந்தை புத்தியாக இருக்கும் காரணத்தால் पूरा समझता ही नहीं है। முழுமையாக அவர் அதை புரிந்து கொள்வதே இல்லை. अरे बात को तो बाद में समझे, அரே தந்தையை அப்புறமாக புரிந்து கொள்ளுங்க. तो बाप को ही नहीं पहचान पाता। ஆனா அவங்க தந்தையை தெரிந்து கொள்ளவே இல்லை. यज्ञ के आदि में बाप को पहचाना, बीज बोने वाले को। விதையை போடக்கூடிய தந்தையை யக்னத்தின் ஆரம்பத்தில் அவர் தெரிந்து கொண்டாரா என்ன? वो तो ठीक है। दुनिया का कोई भी बच्चा அது சரிதான். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் शुरुआत में अपने बाप को नहीं जानता है, ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தையை அறிய மாட்டாங்க. लेकिन थोड़े समय के बाद जानता है कि नहीं? ஆனால் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அறிவாங்களா இல்லையா? है? माँ परिचय देती है तब तो जान लेता है। அம்மா அறிமுகத்தை கொடுக்கறாங்க, அப்பதானே தெரிந்து கொள்கிறாங்க. फिर भी नहीं जानता। அப்பொழுது கூட தெரிந்து கொள்வதில்லை. हर बच्चे को माँ परिचय देती है, ये तुम्हारा बाप है। ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய் அறிமுகத்தை கொடுக்கறாங்க, இவர்தான் உங்களுடைய தந்தை என்று. वो स्वयं ही माँ है। அவர் சுயமே அம்மா ஆவாங்க. स्वयं ही अपने मुख से बोला हुआ है। சுயமே தன்னுடைய வாயின் மூலமாக சொல்லிருக்கிறார் मुरली में முரளியில் कि बाप का पार्ट किसका है? என்னவென்றால் தந்தையினுடைய பாட்டு யாருடையது என்று. जो सारी मनुष्य सृष्टि का बाप है, யாரு முழு மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆவார்? वो कौन है? அவர் யாரு? मुरली में ही बता दिया। முரளியிலே சொல்லிவிட்டார். ब्रह्मा के मुख से ही बोल दिया। பிரம்மாவினுடைய வாயின் மூலமாகவே சொல்லிவிட்டார்.
इन लक्ष्मी नारायण का जन्म कब होगा? இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்படும்? आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुए, माना 76 में। இன்றிலிருந்து 10 வருடங்கள் கம்மி 5000 வருடங்களுக்கு ஆகியது. அப்படி இருக்கும் பொழுது அது 76 ஆகியது. तो ब्रह्मा की बुद्धि में बैठा ஆகவே பிரம்மாவினுடைய புத்தியில் அது அமர்ந்ததா? कि 76 में वो आत्मा என்னவென்றால் 76 அந்த ஆத்மா अपने स्वरूप को पहचान लेती है, தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்கிறது. अपने जो असली स्वरूप है जन्म जन्मांतर का, தன்னுடைய நிறைய பிறவிக்கான எந்த அசலான ஸ்வரூபம் இருக்கிறதோ, बड़े से बड़ा ओहदे वाला स्वरूप है, பெரியதிலும் பெரிய போஸ்ட் கொண்ட உடல் ஸ்வரூபமாக இருக்கிறது. वो अपने स्वरूप को जान लेती है அவர் தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறார். कि मैं इस मनुष्य सृष्टि का हीरो पार्टदारी हूँ। என்னவென்றால் நான் தான் இந்த மனித சிருஷ்டியினுடைய ஹீரோ பாட்டுதாரி ஆகுவேன் என்று. नर से नारायण बनने वाला मैं खुद हूँ। நரன்ல இருந்து நாராயணன் ஆகக்கூடியவன் நான் சுயமாவேன். नर से प्रिंस बनने वाला नहीं। நரன்ல இருந்து பிரின்ஸ் ஆகக்கூடியவங்க கிடையாது. क्या बनने वाला? ஆனால் என்ன ஆகக்கூடியவங்க? नारायण बनने वाला। நாராயணன் ஆகக்கூடியவங்க. उस नारायण की भी पहचान बता दी। அந்த நாராயணனுடைய அறிமுகம் கூட சொல்லிட்டாரு. क्या என்ன? वो पहचान यहाँ संगम युग में भी देखने में आएगी या नहीं? அந்த அறிமுகம் இந்த சங்கம் யுகத்திலும் பார்ப்பதில் வருமா இல்லையா? क्या पहचान? என்ன அறிமுகம் ஆகும்? बताई कि 84 जन्मों में भी சொல்லப்பட்டிருக்கிறது 84 பிறவிகளில் கூட जितने भी युद्ध होते हैं 63 जन्मों में खास, 63 பிறவிகளில் என்ன விசேஷமான யுத்தம் நடக்கிறதோ उन सभी युद्धों में उसकी विजय ही विजय होती है। அந்த அனைத்து யுத்தத்தில் அவருக்கு வெற்றியே வெற்றிதான் ஏற்படுகிறது. कभी हार, अंतिम हार எப்பொழுதுமே தோல்வி, கடைசி தோல்வி नहीं हो सकती। ஏற்பட முடியாது. बीच में कुछ भी होता रहे, நடுவில் என்ன வேணாலும் நடந்து கொண்டே இருக்கலாம். ये पहचान है खास। இது ஒரு விசேஷமான ஒரு அறிமுகமாகும். उस पहचान के आधार पर அந்த தெரிந்து கொள்ளுதல் மூலமாக वो नारायण वाली आत्मा को यहाँ पहचान सकते हैं या नहीं पहचान सकते? அந்த நாராயணனுடைய ஆத்மாவை இங்கு தெரிந்து கொள்ள முடியுமா இல்லையா? है? पहचाना जा सकता है। தெரிந்து கொள்ள முடியும். और भी एक बात, இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது. सत्यम शिवम सुंदरम बाप का बच्चा, சத்தியம் சிவம் சுந்தரம் தந்தையினுடைய குழந்தை, ट्रुथ गॉड फादर का बड़ा बच्चा, ட்ரூத் காட் ஃபாதர் னுடைய பெரிய குழந்தை, जो बाप कहते हैं யாருக்காக தந்தை சொல்கிறார்? मैं तुम बच्चों को नंबरवार आप समान बनाता हूँ। நான் குழந்தைகளாகி உங்களை வரிசைகரமாக தனக்கு சமமாக்குகிறேன். तो नंबरवार की लिस्ट में आने वाला ஆகவே வரிசைகரமாக இருக்கக்கூடியவர்களின் லிஸ்ட்ல வரக்கூடியவங்க कोई 100% बच्चा யாராவது 100% குழந்தை, जिसकी यादगार सत्यनारायण की कथा, யாருடைய நினைவார்த்தம் தான் உண்மையான நாராயணன் அதாவது சத்யநாராயணனுடைய கதை இருக்கிறது. है नहीं? இருக்கிறதா இல்லையா? घर घर में गाई जाती है नॉर्थ इंडिया में। நார்த் இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலும் பாடப்படுகிறது. उस सत्य बाप को जो सच्ची सच्ची आत्माएं इस दुनिया की होंगी, அந்த சத்தியமான தந்தையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்தியமான ஆத்மாக்கள் जन्म जन्मांतर जिन्होंने सच्चे कर्म किए होंगे, ஜென்ம ஜென்மாந்திரமாக யார் உண்மையான செயல்களை செய்திருப்பார்களோ वो पहचानेंगी या नहीं पहचानेंगी? அவர்கள் தெரிந்து கொள்வார்களா இல்லையா? वो ही पहचानती है। அவர்களால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். वो सत्य बाप जो 16 कला संपूर्ण नारायण कहा जाता है, அந்த உண்மையான தந்தை யாரை 16 கலைகள் நிறைந்த நாராயணன் என்று சொல்லப்படுகிறது. जिस नारायण की यादगार सतयुग में गाई जाती है, இந்த நாராயணனுடைய நினைவார்த்தம் சத்யுகத்தில் பாடப்படுகிறது. हे कृष्ण नारायण वासुदेव, ஹே கிருஷ்ண நாராயணன் வாசுதேவா என்று. माने कृष्ण वासुदेव
और नारायण அப்படியானால் கிருஷ்ணர், வாசுதேவர் மற்றும் நாராயணன் कौन से युग में हुए थे? எந்த யுகத்தில் இருந்தார்கள்? है हाँ, सतयुग के एकदम आदि சத்யுகத்தின் ஒரேடியாக ஆரம்பத்தில் स्वर्णिम संगम युग में हुए थे। ஸ்வர்ணிம சங்கம் யுகத்தில் இருந்தார்கள். वो सारी मनुष्य सृष्टि का बीज है। அவர்கள் முழு மனித உலகத்தினுடைய விதைகள் ஆவாங்க. ये बात ब्रह्मा बाबा की बुद्धि में बैठी இந்த விஷயம் பிரம்மா பாபாவினுடைய புத்தியில் அமர்ந்ததா? कि मनुष्य सृष्टि का बाप वो नर से नारायण बनने वाला कौन है? மனித சிருஷ்டினுடைய தந்தை நரன்ல இருந்து நாராயணன் ஆகக்கூடியவர் யாரு? बैठी அமர்ந்ததா இந்த விஷயம்? यज्ञ के आदि में யக்னத்தின் ஆரம்பத்தில் उन्होंने बीज बोने वाले बाप, ज्ञान का बीज बोने वाले बाप को पहचाना। அவர்கள் ஞானத்தினுடைய விதையை விதைக்கக்கூடிய தந்தையை தெரிந்து கொண்டார்களா? क्यों नहीं पहचाना? ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? कोई कारण? ஏதாவது காரணம்? कारण वही காரணம் அதேதான். जिसका निवारण बाबा ने बच्चों के लिए कर दिया कि अपने पार्ट को, अपने बाप के पार्ट को पक्का निश्चय बुद्धि हो करके எதனுடைய பதில் குழந்தைகளுக்கு தந்தை செய்து விட்டார். என்னவென்றால் தன்னுடைய பாட்டை, एवर लास्टिंग अगर पहचाना है तो अपन को क्या समझो? தந்தையினுடைய பாட்டை எவர் லாஸ்டிங்காக தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தன்னை என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். आत्माभिमानी बनो। ஆத்மாபிமானியாக ஆகுங்கள். और ब्रह्मा दादा लेखराज, மற்றும் பிரம்மா தாதா லேக்ராஜ் उस समय दुनिया की हस्तियों के बीच में क्या थे? அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களின் நடுவில் என்னவாக இருந்தாங்க? बड़े बड़े साहूकारों के बीच में क्या थे? பெரியதிலும் பெரிய பணக்காரர்களின் நடுவில் அவர் என்னவாக இருந்தார்? है? भारत के जाने माने जाने वाले பாரதத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ் பெயர் கொண்ட जौहरी थे या नहीं थे? நக வியாபாரியாக இருந்தாரா இல்லையா? और वो जौहरी बड़े से बड़ा साहूकार होता है மற்றும் அவர் பெரியதிலும் பெரிய பணக்காரராக இருக்கிறாரா या गरीब होता है? இல்லையானால் ஏழையாக இருக்கிறாரா? और बाप किसके लिए आते हैं? மற்றும் தந்தை யாருக்காக வருகிறார்? हैं? गरीब निवाज बच्चों के लिए आते हैं। ஏழை பங்காளி குழந்தைகளுக்காக வருகிறார். तो साहूकारों को ஆகவே பணக்காரர்களுக்கு बाप पहचान में आता है। आज भी दुनिया के जो बड़े बड़े தந்தையை அறிய முடிகிறதா என்னையா? இன்று கூட பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் हैं, धृतराष्ट्र बने बैठे हैं, திருதராஷ்டிராக ஆகிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். सारे देश की धन संपत्ति को अपनी मुट्ठी में किए हुए बैठे हैं। यहाँ முழு தேசத்தினுடைய பணம் செல்வாக்கை தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருக்கிறார்கள். तक कि गवर्नमेंट को भी अपने आधार पर चलाते हैं। இங்கு வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் கவர்மெண்டை கூட தன்படிதான் நடத்த வைக்கிறார்கள். गवर्नमेंट के जो बड़े बड़े ओहदेदारी एमपी, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்ட் கொண்ட எம்பி, எம்எல்ஏ, मिनिस्टर्स, अगर उनको पैसा नहीं मिलेगा, மினிஸ்டர்ஸ், அவர்களுக்கு ஒரு வேளை காசு கிடைக்கவில்லை என்றால் तो वो इलेक्शन में जीतेंगे? அவர்கள் என்ன எலெக்ஷன்ல வெற்றி அடைவார்களா? हैं? नहीं जीते। வெற்றி அடைய முடியாது. वो सब आधीन पड़े हैं। அவர்கள் அனைவருமே அடிமையாக தான் இருக்கிறார்கள். दुर्योधन दुशासन की लिस्ट में आने वाले, துரியோதன் துச்சாதனனுடைய லிஸ்ட்ல வரக்கூடியவங்க दुष्ट युद्ध करते हैं, துஷ்ட யுத்தத்தை செய்கிறார்கள், दुष्ट शासन चलाते हैं, துஷ்ட ஆட்சியை செய்கிறார்கள், पब्लिक को बेवकूफ बनाते हैं। பப்ளிக்கை முட்டாள் ஆக்குகிறார்கள். रिजल्ट क्या होता है? ரிசல்ட் என்னவாகுகிறது? पब्लिक ज्यादा से ज्यादा तादाद में பப்ளிக் அதிகத்திலும் அதிக எண்ணிக்கையில் भारत की गवर्नमेंट
पब्लिक को गरीब बनाती जा रही है பாரதத்தின் கவர்மெண்ட் பப்ளிக்கை ஏழையாக்கி கொண்டே செல்கிறதா या साहूकार ज्यादा तादाद में बनाती है? இல்லையானால் அதிகமான எண்ணிக்கையில் பணக்காரராக்குகிறதா गरीब गरीब बनते जाते हैं ஏழைகள் ஏழையாகி கொண்டே செல்கிறார்கள் और साहूकार மற்றும் பணக்காரர்கள் और ही बड़े साहूकार बनते जाते हैं। இன்னுமே அதிகமாக பணக்காரர்களாக ஆகிக் கொண்டே செல்கிறார்கள் ये है कुरु का कौरव राज्य। இதுதான் குருவினுடைய கௌரவ ராஜ்யமாகும் कौरव नाम ही इसीलिए पड़ता है, கௌரவ் என்ற பெயரை ஏன் கிடைக்கிறது என்றால் कुरु की औलाद माने कौरव एकमात्र बढ़ती है। குருவினுடைய புதல்வர்கள் தான் கௌரவர்கள் ஒரு துணைக்கால் அதிகமாகுகிறது ब्रह्मा की औलाद ब्राह्मण, பிரம்மாவினுடைய புதல்வன் பிராமணர்கள் विष्णु की औलाद वैष्णव, விஷ்ணுவினுடைய புதல்வன்கள் வைஷ்ணவர்கள் ऐसे ही அதே போல்தான் ये अहंकारी कुरु जो समझता है मैं ही करने वाला हूँ दुनिया में, भगवान कोई और नहीं होता। யார் புரிந்து கொள்கிறார்கள் அகங்காரிகள் இந்த உலகத்தில் நாங்க தான் எல்லாமே செய்யக்கூடியவர்கள், பகவான் எதுவுமே செய்வதில்லை. वो कुरु की औलाद हैं। அவர்கள் குருவினுடைய புதல்வன்கள் ஆவார்ங்க. तो कुरु की औलाद में पहला पहला कौन हुआ? बड़ा। அந்த குருவினுடைய புதல்வன்களில் முதல் பெரிய புதல்வன் யாரு? जो बड़ा कौरव कहा जाता है। யாரே பெரிய கௌரவர் என்று சொல்லப்படுகிறது? अरे कौरवों में बड़ा कौन था? கௌரவர்களில் பெரியவங்க யாராக இருந்தாங்க? उसका बाप कौन था? அரே அவங்களுடைய தந்தை யாராக இருந்தாங்க? तो बाप बड़ा या बच्चा बड़ा? ஆகவே தந்தை பெரியவங்களா இல்லையானால் புதல்வன் பெரியவங்களா? धृतराष्ट्र। तो ब्राह्मणों की दुनिया में धृतराष्ट्र कौन हुआ? திருதராஷ்டிர. ஆகவே பிராமணர்களின் உலகத்தில் யார் திருதராஷ்டிரன் ஆகுறாங்க? कब हुआ? यज्ञ के आद में ही। எப்பொழுது ஆகுனாங்க? யக்னத்தின் ஆரம்பத்திலே. बाप को छोड़ करके भाग गया, தந்தையை விட்டுட்டு ஓடிட்டாங்க. धोखा दे दिया उस बड़े बच्चे ने। பெரிய குழந்தைக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. धोखा देने का रिजल्ट क्या हुआ? ஏமாற்றத்தை கொடுக்கும் ரிசல்ட் என்னவாகியது? है मुरली में क्या बोला रिजल्ट? முரளியில் என்ன ரிசல்ட் சொல்லப்பட்டிருக்கிறது? है बाप की लाश को भी गुम कर दिया गया। தந்தையினுடைய பிணத்தையும் காணாமல் போக வைத்தனர். बोला या नहीं बोला? அப்படி சொல்லிருக்கிறாங்களா இல்லையா? बोला। சொல்லிருக்கிறாங்க. और जब लाश गुम हो गई மற்றும் எப்பொழுது அந்த பிணம் வந்து காணாமல் போகியதோ तो ब्राह्मणों की दुनिया का जो मुखिया था அப்பொழுது பிராமணர்களின் உலகத்தில் யார் வந்து தலைவனாக இருந்தாங்களோ वो ही खत्म हो गया। அவரே முடிந்து விட்டாரா? तो सत्ता किसके हाथ में आ गई? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆட்சி வந்து யாருடைய கையில் வந்து விட்டது? सन 47 से जब मुरलियां चलना शुरू हुई ब्रह्मा के मुख से, எப்பொழுது பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக முரளிகள் வந்து அதாவது தொடங்கியதோ 47ல இருந்து सारे ब्राह्मण परिवार की सत्ता किसके हाथ में आई? முழு பிராமண குடும்பத்தினுடைய ஆட்சி வந்து யாருடைய கையில் வந்தது? ब्रह्मा के हाथ में आ गई। பிரம்மாவினுடைய கையில் வந்து விட்டது. तो देखो ஆகவே பாருங்கள், ब्राह्मण परिवार कहो, பிராமண குடும்பம் என்று சொல்லுங்கள், भारत का असली परिवार कहो, பாரதத்தின் உண்மையான குடும்பம் என்று சொல்லுங்கள், भारत माता के असली पुत्र कहो, பாரத மாதாவின் உண்மையான புதல்வன் என்று சொல்லுங்கள். वो तो पहले ही जा चुके थे। அவங்க முதலே சென்று விட்டாங்க. बाप के जाने के बाद वो यज्ञ से चले गए। தந்தை சென்ற பிறகு அவர்கள் யக்னத்திலிருந்து சென்று விட்டார்கள். जो चले गए वो यहाँ सब बैठे हुए हैं। யார் சென்று விட்டார்களோ அவர்கள் தான் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். क्योंकि बाप को ही भगवान बाप से
ஏனென்றால் தந்தையை, பகவான் தந்தையை, बड़े बच्चे को பெரிய குழந்தையை वर्षा मिल गया था। ஆஸ்தி கிடைத்து விட்டது. बड़ा बच्चा अलग होता है तो बाप दादे की प्रॉपर्टी बड़े बच्चे को दी जाती है या नहीं है? பெரிய குழந்தை தனியாக இருந்தாலும் கூட தாத்தாவினுடைய சொத்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லையா? दी जाती है। கொடுக்கப்படுகிறது. तो बाप ने भी प्रॉपर्टी दे दी। ஆகவே தந்தை கூட ப்ராப்பர்ட்டியை கொடுத்து விட்டார். लो ये ज्ञान के बाण ले जाओ, இந்தாங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஞானத்தினுடைய அம்பை எடுத்துக்கொள்ளுங்க, बुद्धि रूपी तर्कस ले जाओ और புத்தி ரூபமான இந்த அம்பை வைக்கக்கூடியதை எடுத்துக்கொள்ளுங்கள், ये पुरुषार्थ कराने वाला शरीर रूपी धनुष ले जाओ। மற்றும் புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய இந்த உடல் ரூபமான வில்லை எடுத்துக்கொள்ளுங்க. जिस धनुष के बारे में बोला है, எந்த வில்லுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? क्या बोला என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? है? उस धनुष को किसने तोड़ा, किसने उठाया அந்த வில்லை யார் தூக்குனாங்க? है? राम ने तो तोड़ा, ராமர் உடைத்தாரு. लेकिन उठाया किसने ஆனால் யார் தூக்குனாங்க? है? सीता ने उठाया சீதையை தூக்குனாங்க. और रावण भी उसको हिला नहीं सका। ராவணனால் கூட அதை அசைக்க முடியவில்லை. कैसा धनुष? அது எப்படிப்பட்ட வில்லாகும்? ऐसा धनुष है, அது இப்படிப்பட்ட வில்லாகும். ऐसा शरीर रूपी धनुष है இப்படிப்பட்ட சரீர ரூபமான வில்லாகும். जिसके बारे में मुरलियों में बोला है, எதற்காக முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது? शरीर सड़ते जाएंगे உடல் அழுகி கொண்டே செல்லும் और आत्मा पावरफुल होती जाएगी। மற்றும் ஆத்மா பவர்ஃபுல் ஆகி கொண்டே செல்லும். और वो पावरफुल आत्मा सड़े हुए शरीर के द्वारा भी மற்றும் அந்த பவர்ஃபுல் ஆத்மா இந்த அழுகி போன உடலின் மூலமாக கூட जो दुनिया का बड़े से बड़ा काम है शिव बाप का, உலகத்தில் சிவ தந்தையினுடைய எந்த பெரியதிலும் பெரிய வேலை இருக்கிறதோ वो भी संपन्न करके दिखाएगी। அதையும் கூட சம்பன்னமாக்கி விட்டு காமிக்கும். तो धनुष पावरफुल हुआ या कमजोर हुआ? ஆகவே அந்த வில்லு பவர்ஃபுல் ஆகி விட்டதா இல்லையானால் பலவீனமாகியதா? पावरफुल हुआ, பவர்ஃபுல் ஆகியது. तो यज्ञ के आदि में ही ஆகவே யக்னத்தின் ஆரம்பத்திலே पुरुषार्थ रूपी धनुष दे दिया, புருஷார்த்த ரூபமான வில்லை கொடுத்துட்டாங்க, ज्ञान के बाण दे दिए, ஞானத்தின் அம்பையும் கொடுத்துட்டாங்க, ज्ञान के बाण रखने के लिए बुद्धि रूपी तर्कश भी दे दिया। மற்றும் ஞானத்தின் அம்பை வைப்பதற்காக புத்தி ரூபமான அம்பாற்ற தூணியையும் जाओ கொடுத்து விட்டார். எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், अलग हो जाओ, தனியாகி விடுங்கள், कमाओ और खाओ। சம்பாதிங்கள் மற்றும் சாப்பிடுங்கள். अब इस यज्ञ से तुमको कुछ भी, ब्राह्मणों के यज्ञ से अब तुम्हें कुछ भी नहीं मिलने वाला। இப்பொழுது உங்களுக்கு பிராமணர்களின் யக்னத்திலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. तो सारे सूर्यवंशी बच्चे ஆகவே அந்த அனைத்து சூரியவம்சி குழந்தைகளும் जो बाप के शरीर छोड़ने के बाद யார் தந்தையினுடைய சரீரத்தை விட்ட பிறகு चले गए थे, சென்று விட்டார்களோ वो अभी भी यहाँ बैठे हुए हैं அவர்கள் இப்பொழுதும் கூட இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் और सारे भारत में बैठे हुए हैं। மற்றும் முழு பாரதத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். उन सबको नंबरवार अपने बाप की तरह அவர்கள் அனைவரையும் வரிசைகரமாக தன்னுடைய தந்தை போலவே रुद्रमाला के मड़के हैं ना, ருத்ரமணி மாலைகள் ஆவார்கள் இல்லையா? छोटे बड़े मड़के हैं ना, சிறிய பெரிய மணிகள் ஆவார்கள் இல்லையா? हैं? पावर है या नहीं है निराकारी स्टेज की? நிராகார ஸ்டேஜ்னுடைய है। பவர் இருக்கிறதா இல்லையா? उस पावर के आधार पर இருக்கிறது. ஆகவே அந்த பவர்னுடைய அடிப்படையில் उनको नंबरवार बुद्धि रूपी तरकस मिला हुआ है। அவர்களுக்கு வரிசைகரமாக இந்த புத்தி ரூபமான அம்பாற்று துணி கிடைத்திருக்கிறது. सबको बुद्धि रूपी तरकस में रखने के लिए ज्ञान के बाण मिले हुए हैं। மற்றும் அனைவருக்குமே அதுல வைப்பதற்காக ஞானத்தின் அம்பு கூட கிடைத்திருக்கிறது.
और पुरुषार्थ करने के लिए மற்றும் புருஷார்த்தத்தை செய்வதற்காக धनुष भी मिला हुआ है। தனுஷ் கூட கிடைத்திருக்கிறது. ஓம் சாந்தி.